ஹலோ, குட் மார்னிங். எல்லாருக்கும் வணக்கம். குட் மார்னிங் நந்திதா. குட் மார்னிங். பானு, உங்களுக்கு கேக்குதுல்ல நாங்க பேசுறது? நல்லா கேக்குது. ஓகே, உங்க ஆடியோவும் கிளியரா இருக்கு. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஒரு சண்டே மார்னிங்ல எல்லாருமே வந்து இங்க கேதர் ஆயிருக்கோம். கொஞ்சம் பேர் எல்டர்ஸும் இங்க இருக்காங்க. ஸோ போக போக சிலரும் ஜாயின் பண்ணுவாங்க. நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்லி சிவகுமார் அண்ணா அண்ட் பானு 2 பேரையும் வெல்கம் பண்றோம். யங் அகைன் சார்பாக ரொம்ப நன்றி. எங்களோட இன்விடேஷனை ஏத்துக்கிட்டு உங்க ஸ்கெட்யூல்லையும் வந்து டைம் ஒதுக்கி வந்து பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு வந்து ரொம்ப நாளா வந்து ஒரு ஒரு ஆர்வம். நாங்க எங்களுக்குள்ள பேசிட்டே இருந்தோம். லைக் பெரியவங்களுக்கு வந்து நம்ம யங் அகைன் அப்படின்றது ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது அவங்களுக்கு வந்து அவங்களோட வாழ்வியல்ல என்னென்ன பிரச்சனைகள் வந்து அவங்க சந்திக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க எப்படியெல்லாம் வந்து அவங்கள வந்து நம்ம சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு நாங்க யோசிக்கும் போது எங்களுக்கு மெயினா தோணுன விஷயங்கள்ல ஒண்ணு வந்து ஆரோக்கியம். இந்த உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் அப்படின்றது தான் எங்களுக்கு தோணுச்சு. ஸோ அதுல வந்து சாப்பாடு அப்படின்றது, அந்த ஃபுட் ஹேபிட்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத நாங்க பார்த்தோம். ஸோ படையல் அகாடமி அண்ட் படையல் அந்த நோ பாயில் நோ ஆயில் அந்த கான்செப்ட் அதை பத்தியும் நாங்க பேசிட்டு இருந்தோம். ஸோ எங்களுக்கு தோணுச்சு உங்களை வந்து இன்வைட் பண்ணி உங்களோட அதாவது நோ ஆயில் நோ பாயில் அந்த கான்செப்டை யூஸ் பண்ணியே வந்து நிறைய விஷயங்கள், ஈவன் கேன்சர் அந்த மாதிரியான விஷயங்களை கூட கியூர் பண்ண முடியும் அப்படின்றது வந்து நீங்க நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கையை வந்து மாத்திட்டு இருக்கீங்க. நிறைய பேருக்கு வந்து பெனிஃபிட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இங்கேயுமே எல்டர்ஸ்க்கு வந்து அதை கொடுக்கணும் அப்படின்னு நாங்க ஆசைப்பட்டோம். ஸோ இன்னைக்கு செஷன்ல மெயினா அதை தான் நாங்க ஃபோக்கஸ் பண்ணலான் இருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் சிவானா அண்ட் பானு படையல் அகாடமி வெல்கம் பண்றோம். இப்போ உங்களை பத்தி இன்ட்ரோடக்ஷன் வந்துட்டு நம்ம அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ முதல் கேள்வி வந்துட்டு படையல் அகாடமி அப்படின்றதோ இல்ல அந்த நோ பாயில் நோ ஆயில் ரெஸ்டாரண்ட் அப்படின்ற கான்செப்டோ எங்கிருந்து ஆரம்பிச்சது? உங்களுக்கு வந்து எப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து தோணுச்சு? இந்த ஐடியா எங்க உருவாச்சு? அண்ட் அங்கிருந்து உங்களோட ஜேர்னி எங்க போயிட்டு இருக்கு அப்படின்றத நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வணக்கம் அனைவருக்கும், வாழ்க வளமுடன். காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணா நல்லா இருக்கும். எங்களை பாக்குறீங்களே, அதே மாதிரி நாங்க உங்களை பார்க்கணும்ல, ப்ளீஸ். அது பெரிய எனர்ஜி பேசுறவங்களுக்கு. ஆமா, ப்ளீஸ். அம்மா, நீங்க எங்க இருந்து கனெக்ட் ஆயிருக்கீங்கம்மா? என்னோட பேர் கோபிகாங்கண்ணா. நான் வந்து ஈரோட்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்கோம். ஸோ நானும் நந்திதாவும் சேர்ந்து தான் இந்த யங் அகைன் இது ஸ்டார்ட் பண்ணோம். நான் திருப்பூர்ல இருக்கேங்க சார். நான் திருப்பூர்ல இருக்கேங்க. யங் அகைன். ஆமாங்க. ஆமா. சோ எங்களுக்கு வந்து மெயினா பெரியவங்க எல்லாரும் இப்போ நம்ம வீட்டுல இருக்க பெரியவங்க, சொந்த பத்தம் அவங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு வயசு ஆக ஆக அவங்களுக்கு வந்து தனிமை, அப்புறம் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள், உடல் பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்கு அப்படிங்கும்போது அவங்கள எப்படி வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை அவங்க பண்ணிட்டே இருக்கணும். அவங்க இன்னமும் கிரியேட்டிவான விஷயங்களை பண்ணிட்டே இருந்தாலே அவங்க ஜாலியா இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க மெயினா யங் அகைன் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணோம். நிறைய பேருக்கு உடல் சார்ந்த கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். அதனாலதான் எங்களுக்கு உங்களை பத்தி ரொம்ப நாளாவே எங்களுக்கு ஆசை உங்களை கூப்பிடணும்னு. ரொம்ப தேங்க்ஸ் பானுக்கு. பானு வந்து உங்ககிட்ட கோஆர்டினேட் பண்ணி இன்னைக்கு உங்களை செஷனுக்கு வர வச்சதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதே மாதிரி இன்னைக்கு நிறைய பெரியவங்க எல்லாம் வந்திருக்கீங்க. உங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா இதுக்குள்ள வர்றதே ஒரு பெரிய விஷயம் சார். நிறைய பேரு அவ்வளவு ஆர்வமா வரமாட்டாங்க, எஸ்பெஷலி பெரியவங்கும் போது. இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க, அவங்களோட சிலரோட குழந்தைகள்லாம் வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த மாதிரி நீங்க உள்ள வரணும்னு நினைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். சோ ரொம்ப தேங்க்ஸ். நீங்க பேசலாங்க சார், நீங்க சொல்லுங்க. நீங்க யங் அகைன் ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வருது, நம்ம தலைவரோட பாட்டு இல்லையா? பேட்டை படத்துல அழகா சைக்கிள் எடுத்துட்டு வருவார் இல்லையா, எல்லாமே திரும்புதுன்னு சொல்லி. எஸ், ஏன்னா இது சாத்தியம். நிறைய பேர் சாத்தியப்படுத்திட்டு இருக்காங்க. அதாவது நம்ம வயதானாவே ஒரு பயம் வருது இல்லையா? வயது ஆக ஆக பயம் வருது. அந்த பயம் அப்படிங்கிற ஃபியருக்கு, ஸ்கேருக்கு மெயின் முக்கியமான காரணம் என்ன? அறியாமை.
நமக்கு ஏன் நம்மளை பத்தி அறியாம இல்லையா? நம்ம உடம்ப பத்தி, உடம்புனா என்ன, மனசுனா என்ன, அது நம்ம உடம்பு நம்ம கூடயே நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம கூடயே இருக்கிற உடம்பு 50 வருஷம் 60 வருஷம் நம்ம கூடயே இருக்கிற உடம்பு. அதுல ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் டிஸார்டர் ஆனா உடனே பயந்துக்கிறோம். உடனே மத்தவங்ககிட்ட இன்னொருத்தர் போய் காமிக்கிறோம். கையை காமிக்கிறோம், கண்ணை காமிக்கிறோம், நாக்கை காமிக்கிறோம். காமிச்சிட்டு எனக்கு ஏதோ பண்ணுது, என்னன்னு தெரியல, நம்ம தான் சாப்பிட்டுருக்கோம் இல்லையா, நம்ம கூட தான் இருக்கு, மத்தவங்க கிட்ட காமிக்கிறோம். அப்படி இல்லாம அப்ப அந்த அறியாமை தான் நமக்கு பயமா மாறுது. அந்த பயம் நாளாக நாளாக அது பெரிய பிரச்சனைக்கு பிரச்சனையாகவும் நோயாகவும் வயோதிக எல்லாத்துக்கும் முக்கியமான காரணமா இருக்கு. நோய் அல்லது அப்படிங்கிறதே இல்லை, நோய்ங்கிறதே இல்லைன்னு சொல்றாங்க. என்னது, நம்ம தமிழ் மருத்துவம் அப்புறம் மாற்று முறை மருத்துவம் இது எல்லாமே நோய் அப்படிங்கிறது என்ன சொல்லுது, நம்ம எண்ணம் தான் நோயா மாறுது, மனம் தான் நோயா மாறுது. சோ எல்லாத்துக்கும் பயம், ஒரு வயதாக உயிர் பயம், அப்புறம் வேற என்ன, உடல் ஆரோக்கியத்தை குறித்த பயம். இது 2 தான் இருக்கு. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி மற்றது எல்லாமே உறவுகளுக்குள்ள, ஏன்னா வயதாக அந்த ஜென்ரேஷன் கேப் வரும். பசங்க பேரம்பேத்தி இவங்களோட இருப்பாங்க. அப்போ அங்க குடும்பத்துல உறவுகள் இருந்தாவே கண்டிப்பா பிரச்சனைகள், பற்று இல்லையா, எதிர்பார்ப்பு, ஏமாற்றங்கள் இதெல்லாம் இருக்கும். சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இதை சமாளிக்க எடுத்துக்கிறது, அல்லது உடல் ஆரோக்கியத்தை கேர் எடுக்காம இருக்கிறது. இந்த பிரச்சனை உன்னை பார்த்தா உன்னை விட்டுருவோம். கரெக்டா? இது எல்லாம் கலந்ததுதான் இந்த சூழல். அப்ப இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் உடல் ஆரோக்கியத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு போகணும், இன்னொரு பக்கம் உறவுகளோடையும் மெயின்டைன் பண்ணிட்டு போகணும். சரியா? இது எல்லாத்துக்கும் காரணம், இது எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கிறது என்ன, அந்த ஒரு விஷயத்தை தான் இப்ப பார்க்க போறோம். இது எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கிறது என்ன, எதை ஒண்ணு சரி பண்ணா இது எல்லாத்தையுமே சரி பண்ணலாம். நாங்க மண்டலாவில் அதான் பண்ணோம். சோ நீங்க படையலுடைய அறிமுகம் கேட்டீங்க இல்லையா, படையல். சோ அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம பெரியவங்களை பேச வைப்போம். சரிங்களா? அதுல இருந்தே பதில் வரும். இருக்கிறது எவ்வளவு மணி நேரம், மொத்தமா எவ்வளவு மணி நேரம் பேசலாம்? மணி 11 ஆச்சு. 1 மணி நேரமா? 1 மணி நேரம் சார். சோ அந்த 1 மணி நேரத்துல இப்ப எதுக்காக வந்திருக்கோமோ அதை முழுமையா அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா நல்லா இருக்கும் இல்லையா? படையலை பத்தி உங்களுக்கு தெரியும், யூடியூப் போனா இருக்கும், நான் எல்லா இடத்துலயும் பேசிட்டே இருக்கேன், அது அவசியமே இல்லை. என் பேர் படையல் சிவா, இவங்க பானு ஸ்ரீகாந்த், கோயம்புத்தூர் இருக்கோம். படையல் நோ ஆயில் நோ பாயில்ங்கிற ரெஸ்டாரண்ட்டை கடந்த 4 வருஷமா நான் நடத்திட்டு இருக்கோம். அடுப்பு இல்லாம, எண்ணெய் இல்லாம, எந்த விதமான மசாலா ஐட்டம்ஸ் இல்லாம, பால் தேர் மோர் இல்லாம, மிளகாய் இல்லாம, புளி இல்லாம, சரியா, எண்ணெய் இல்லாம, இல்லாம, காலையில நீங்க டீ காப்பில இருந்து, இட்லி பொங்கல் உப்புமா கிச்சடியில இருந்து, மத்தியானம் ஒரு வடை பாயசத்தோட விருந்து, சாயந்தரம் கொழுக்கட்டை பணியாரம் இடியாப்பம், இப்படி ஒரு 2500 ரெசிபி 3 நேரமும் நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரத்துல படையல் உணவகம் கொடுத்துட்டு இருக்கு. சரிங்களா? அது இல்லாம நாங்க படையல் அகாடமின்னு ஒரு 10 வருஷமா நடத்திட்டு இருக்கோம். அதுல படையல் அகாடமிங்கிறது மூலியமா உலகம் முழுவதும் இந்த மாதிரி காணொலி மூலியமா, இந்த மாதிரி ஜூம், இந்த மாதிரி வெபினார் வெப்எக்ஸ் மூலியமா இந்த நம்மளுடைய இந்த லாக்டவுன் டைம்ல ஒரு கெட்டதுலயே ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, லாக்டவுன் எல்லாத்துக்கும் பெரிய பாதிப்பா இருந்துச்சு, ஆனா எல்லாத்தையும் இணைக்கிறதுக்கு ஒரு பெரிய பாலமா இருந்துச்சு. ஸோ அப்போ ஆரம்பிச்சதுதான் இந்த ஆன்லைன் வகுப்பு எல்லாம். ஸோ அந்த ஆன்லைன் மூலியமா உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 16-20 நாடுகள்ல நம்ம படையலுடைய சொந்தங்கள் இருக்காங்க, படையல் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்க இருக்காங்க. ஸோ உணவின் மூலியமா நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கையவே மாற்ற முடியும் அப்படிங்கிறத நிரூபணமா உணர்ந்தனால அதை ஒரு பயிற்சி திட்டமா, பாடத்திட்டமா உருவாக்கி 48 நாள், நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் 48 நாள் பூஜா, 48 நாள் மருந்து சாப்பிட்றது, 48 நாள் விரதம் இல்லையா? ஸோ அந்த 48 நாள் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான உணவு முறை, வாழ்வியல் முறையை பழக்கப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு பயிற்சி திட்டத்தை உருவாக்கி இது வரைக்கும் 12 வகுப்பு, அதாவது 12 பேட்ச், ஒவ்வொரு 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு மண்டலா செஷன் இருக்கும். இப்ப 13வது வகுப்பு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை துவங்குது. இது வரைக்கும் குறைஞ்சது ஒரு 500-600 குடும்பங்கள் மாறி இருப்பாங்க இந்த மாதிரி உணவு முறைக்கு, வாழ்க்கை முறை. சோ இப்படி இதுதான் எங்களுடைய அறிமுகம். சரிங்களா? அது போதும், அப்புறம் நம்ம மத்தது நம்ம தொடர்ந்து பேசுவோம். சரிங்களா? இப்போ பெரியவங்க, தாத்தா பாட்டி அம்மா அப்பா இருக்காங்க, அவங்க நீங்க பேசுங்க, நீங்க உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. சரியா? எதற்காக உங்களுக்கு இப்போ இந்த 1 மணி நேரம் நம்ம பேச போறோம், உங்களுடைய தேவைகள் என்ன, இப்ப உங்களுடைய சவால்கள் என்ன? உடல் ஆரோக்கியம், நான் சொன்ன உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இல்லையா? மனசு இருக்கக்கூடிய சங்கடங்கள், பிரச்சனைகள், அப்புறம் உறவுகளுக்குள்ள பிரச்சனைகள், அல்லது பண பிரச்சனைகள், எதுவா வேணா இருக்கலாம். அது எல்லாத்துக்குமே தீர்வு உணவினால உண்டு. அது எல்லாத்துக்குமே தீர்வு உணவு முறை மாற்றத்தினால, வாழ்வியல் முறை மாற்றத்தினால உண்டு. பயிற்சி, அதுக்கு உண்டான பயிற்சி, உணவு மாறினா கண்டிப்பா நம்ம என்ன நினைக்கிறோமோ அப்படி அடையலாம். இன்னொன்னு, நம்ம யாருமே சாகரக்காக பிறக்கல. சரிங்களா? வாழ்வாங்கு வாழ்தல் தான் வள்ளுவம் சொல்லுது இல்லையா? வாழ்வாங்கு வாழ்தல். அப்போ வாழ்வாங்கு வாழ்ந்து நிறைவடைஞ்சு போகும். யாரும் உடலை குறித்தோ
அல்லது உயிரை கொடுத்தோ பயப்படணும்னு அவசியமே இல்லை. மகரிஷி ஒரு இடத்துல சொல்றாரு, இந்த மனித பிறவியினுடைய முக்கியமான அல்டிமேட் கோல், நம்ம ஏன் மனிதனா பிறந்தோம்னா அதோடைய அதிகபட்ச லட்சியம் என்ன? சந்தோஷமா இருக்கிறது இல்லையா? மகிழ்ச்சியாக இருக்கணும், நம்ம கூட இருக்கவங்களை மகிழ்ச்சியா பார்த்துக்கணும். இது ரெண்டு தான். அப்போ இதுக்கு அடிப்படை ஆதாரமா இருக்கிறது என்னன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்முடைய அனுமதி இல்லாமல் இல்லையா, அது 40 வயசுல நடக்கலாம், 50 வயசுல நடக்கலாம், இப்பெல்லாம் 20, 30ல நடக்குது இல்லையா, 30 வயசு 36 வயசுல ஹார்ட் அட்டாக்னு சொல்றாங்க. அப்போ 60ல இருக்கலாம், 70 இருக்கலாம், 80 இருக்கலாம், 100 இருக்கலாம். நம்முடைய அனுமதி, என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய உடலிலிருந்து உயிர் பிரியக்கூடாது. இதுதான் எல்லாத்தோட அதிகபட்ச கோல். உங்களுடைய பிரேயர் அதான் இருக்கணும். சொல்றோம் இல்லையா, இப்பதானே பேசினேன், அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பேசினேன், ஐயோ இல்லையே, நல்ல சாவு இல்லையா, நான் தப்பா எடுத்துக்காதீங்க, எடுத்தோன்னே இந்த மாதிரி ஆரம்பிக்கிறேன்ட்டு. உண்மை அது, சரியா? அப்படி அல்ல. நாம் சாகருக்காக பிறந்தவங்களுக்கு பாருங்க, இயற்கை எய்துதல் இல்லையா, இறைநிலை அடைதல், சிவலோக பதவி அப்படின்ட்டு பெரியவங்க சொல்றாங்க. இப்ப எல்லாத்துக்கும் அது அப்படி அல்ல, அப்படிதான் வாழ்ந்தாங்க. இப்போ ரீசெண்டா 1 வருஷத்துக்கு முன்னாடி பொள்ளாச்சியில என்னுடைய நண்பருடைய அப்பா, அவருக்கு வயசு வந்து ஐ திங்க் 97, 98 இருக்கும், சரிங்களா? என்ன பண்ணாரு, நைட்டு திடீர்னு 6 மணிக்கு எல்லாத்துக்கும் போன் பண்ணாரு. அவரு கோயம்புத்தூர் இருக்காரு, அவங்க சன்னு, பெரிய சன்னு. சின்னவரு பொள்ளாச்சியில் இருக்காரு, பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை போற வழியில. 6 மணிக்கு போன் பண்ணாரு, 7, 7:30 மணிக்கு எல்லாம் வந்துட்டாங்க. ஒரு 8, 9 மணிக்கு எல்லாத்தையும் பேசுறாரு, விபூதி எடுத்து எல்லாத்தோட நெத்தியில வைக்கிறாரு, யார் யாருக்கு என்னென்ன பொறுப்புன்னு சொல்றாரு, அப்படியே பருகிறாரு, சிரிச்சு பேசிட்டு அப்படியே நிறைவடைஞ்சிட்டாரு. சரி, இந்த மாதிரி இப்ப இருக்கிற காலகட்டத்திலயும் முடியும் எல்லாருமே சொல்றாங்க. சோ அப்போ இது எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன? நீங்க சொல்ற அந்த ஆரோக்கியம். சோ அதனால அந்த பயத்தை மட்டும் விட்டுட்டோம்னா போதும், நம்ம நினைச்ச மாதிரி வாழ முடியும். எப்ப நினைக்கிறோமோ அப்பதான் நம்ம ரிலீவ் ஆகலாம். அப்படியே எப்படி குருஜி சொல்றாரு ஒரு இடத்துல, உடம்புல இருந்து ஒரு பறவை வந்து கூட்டுல இருந்து வெளியே போகுது தெரியுமா? எப்போ காலையில ஒரு 5, 5:30 மணிக்கு பாத்தீங்கன்னா இறைக்காக வெளியே போகல, எவ்வளவு சந்தோஷமா கூட்டுல இருந்து பறக்குது. அந்த மாதிரி இந்த உடம்புல இருந்து நம்மளுடைய உயிரை, ஆன்மாவை சந்தோஷமா வெளிவிடணும். வருத்தப்பட்டுட்டு, கஷ்டப்பட்டுட்டு, ஐயோ விட்டுட்டு போறவன் இனி நான் பார்த்திருக்கேன். எங்களுடைய நான் சின்ன வயசுல இருக்கிறப்பெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய பேர்லாம் இதாயிருக்காங்க. அப்படி எல்லாம் இல்ல, சந்தோஷமா வாழணும். வாழ்க்கை ஒரு பழைய பெரியவங்களா இருக்காங்க, நீங்களே இருக்கீங்க. 80s 90sல ஒரு க்ளோஸ் அப் விளம்பரம் வரும், பார்த்திருக்கீங்களா? நம்ம குழந்தையா இருக்கச்சே பார்த்திருப்போம், வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்னு சொல்லி. கரெக்டா? அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்றதுக்காக வந்திருக்கோம். சோ இன்னொன்னு, இப்ப இருக்கிற இன்னும் அடுத்தடுத்த சந்ததிகள் வந்து இப்பவே நமக்கு சிரமமா இருக்கு. 2024, 23, 22, 24 எல்லாம். இனி வருங்காலத்துல இந்த பெரியவங்களும் இல்லாம இல்லையா? அப்ப நம்ம பெரியவங்களா இருப்போம். இப்போ இவங்களுடைய ஞானம், இவங்களுடைய அனுபவம் நமக்கு இருந்தாதான் நம்ம அடுத்த தலைமுறை வழி நடத்த முடியும். அப்ப இருக்கிறப்ப அவங்க பெரிய அசெட். அது நம்ம கூட இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, பெரியவங்க வந்து பெரிய சொத்து. நம்மளுடைய அவங்களுடைய அனுபவத்துக்கு எதுவுமே ஈடாகாது. அதனால அப்ப அவங்களுடைய அனுபவத்தை நம்ம உள்வாங்கிக்கணும். அதே நேரத்துல அவங்களுக்கு தேவையானதை நம்ம முறையா செஞ்சு கொடுக்கணும், அவ்வளவுதான். சோ இந்த ஜெனரேஷன் கேப் இல்லாம கண்டிப்பா குடும்பத்துல இருந்தாலும் சரி அல்லது வெளியே இருந்தாலும் சரி, அவங்களும் நம்மளோட இணங்கி இருக்க முடியும். அது எல்லாத்துக்கும் அவங்கவுங்க வேலைகளை, அவங்கவுங்க தேவைகளை அவங்கவுங்க பண்ணிட்டா போதும். டிபெண்டன்சி இல்லாம இருக்கணும், குறிப்பா அதுதான். யாரு எந்த வயசா இருந்தாலும் சரி. இப்ப டிபெண்டன்சி அவங்கள நம்பிதான் நம்ம இருக்கோம், புரிஞ்சுக்கலாம். முதல்ல பேரம்பேத்திக பசங்க தாத்தா பாட்டி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க. இப்ப தாத்தா பாட்டிக்கு தான் வந்து பேரம்பேத்திகளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பாத்துக்கிற அளவுக்கு இருக்கு. அவங்க ஃபிட்டா இருக்காங்க இல்லையா? 75 உட்கார்ந்து எந்திரிக்க முடியல, எந்திரிச்சா உட்காந்து இல்லையா? அந்த மாதிரி இருக்கு. அவங்க ஃபிட்டா தான் இருக்காங்க. அவங்களுடைய ஆரோக்கியம், அவங்க சாப்பிட்ட உணவு, அந்த கால வாழ்க்கை முறை, அப்ப இருந்த இயற்கை சூழல், அது எல்லாமே அவங்களுக்கு இப்ப வரைக்கும் இருக்கிறதுக்கு காரணமா இருக்கு. அதனால இந்த புரிதல் மட்டும் இருந்தா போதும், கண்டிப்பா நம்மளால அவங்க ஆரோக்கியமாக நம்மளும் இருக்கலாம், அடுத்த தலைமுறைக்கு அந்த ஆரோக்கியத்தை எடுத்துட்டு போலாம். சோ அந்த வகையில நான் என்னுடைய அறிமுகத்தை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். சோ இப்போ நீங்க பேசுங்க. நீங்க பேசுறதுல இருந்து உங்களுக்கு எங்களுடைய இந்த 20, 30 வருஷம் அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணுங்க. நன்றி. முதல்ல யார் பேசலாம்? இந்த குட்டீஸோட இருக்காங்க. அம்மா, உங்க பேர் என்ன? ஐயா வணக்கம். குட்டி பாப்பாவோட இருக்கீங்க. அன்மியூட் பண்ணுங்களேன். ஆடியோ அன்மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். ஆர்ட் இன் லைஃப் வித் வரது. ஐயா பேசுங்கயா. அம்மா நீங்க அன்மியூட் பண்ணுமாங்க. அண்ணா வணக்கம், கேக்குதா?
கேக்குதுங்க கேக்குதுங்க. கேக்குதுங்க. பர்வதவர்தினி நானு. அடடா, நீங்க அது பர்வதம். வணக்கம். என்னோட அப்பாவும் அம்மாவும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நானு அவங்களுக்காக ரெஜிஸ்டர் பண்ணிருந்தேன். அவங்க இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், நம்ம கடந்த 10 ஆண்டா இத சார்ந்துதான் பயணம் பண்ணிட்டு இருக்கோன்றதுனால அவங்களும் சேர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக அவங்க இத பாக்குறாங்க கேக்குறாங்கண்ணா. சந்தோஷம். குட்டீஸ் எப்படி இருக்கா? உங்க குழந்தையதே நான் உங்க Facebook உங்களோட தொடர்ந்து பாத்துட்டு இருப்பேன். இருக்காங்க. தம்பியும் நல்லா இருக்காங்க. சரிங்கண்ணா, நீங்க பேசுங்க, அவங்க கேட்டுப்பாங்க. ஓகே. ஐயா வணக்கம். சொல்லுங்க ஐயா, நீங்க தான் சொல்லணும். இல்ல நீங்க சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். இது வந்து நம்ம அடுப்புலாத சமையல் அதை பத்தி எடுக்கிறாங்கல்ல. ரைட்டு, நீங்க பேசுங்க, நான் கேட்டுக்கிறேன். சரிங்க, சந்தோஷம். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? வேற யாராவது? நாங்க பேசுறதை விட நீங்க பேசி நாங்க பதில் சொன்னா நல்லா இருக்கும்னு பாக்குறேன். எப்பவுமே நாங்க தான் பேசுவோம். ஆனா இது அப்படி இருக்க கூடாது. எல்லாருமே பேசலாம். எல்லாரும் வீட்லயும் பெரியவங்க இருக்காங்க. அதனால உங்க சைட்ல பேசுங்க, நான் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க பேசுறோம். ஆமா, இனி வேற லீலாமாவா? நீங்க பேசுங்க. யாரோ ஒருத்தர் ஆரம்பிங்க. அன்மியூட் பண்ணிக்குமா? ஆடியோ அன்மியூட் பண்ணுங்க. நார்மலா டயபெட்டிக் என்ன சாப்பிடலாம், பிபிக்கு என்ன சாப்பிடலாம், இதுதான் கேட்பாங்க. நம்ம அது மாதிரி நெகட்டிவ் நோயை பத்தியே பேச வேண்டாம். சந்தோஷமா ஆரோக்கியத்தை மட்டும் பேசு. சரியா? என்ன செஞ்சா நல்லா இருக்கலாம், என்ன செஞ்சா சந்தோஷமா இருக்கலாம், அதை மட்டும் பேசலாம். அதுக்கு மேல வேணும்னா கண்டிப்பா அதுக்கு உண்டான டிப்ஸ் ஈஸியா மருந்து, அதாவது மருந்து இல்லாம மருத்துவம் இல்லாம நம்மளால வாழ முடியும். சரிங்களா? அது தாத்தா இருக்காங்க, பாட்டி இருக்காங்க, குட்டி பாப்பா இருக்கா இல்லையா? நம்மளுடைய எய்ம் என்ன, டார்கெட் அவங்கதான், நம்ம எல்லாம் இல்லை இல்லையா? நம்ம எல்லாம் ஒரு அளவுக்கு வந்துட்டோம். சோ அந்த குட்டி பாப்பாவுக்கு இப்ப பர்வதவர்தினியோட பாப்பாவை அந்த வயசுல இருந்து கடைசி வரைக்கும் அவங்க வந்து அந்த மருந்து இல்லாம மருத்துவம் இல்லாம அவங்கள வாழ வைக்கணும். அதுதான் நம்மளுடைய டார்கெட் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நம்மளுடைய அசட்னு சொல்லக்கூடிய பெரியவங்க எவ்வளவு நாள் மருந்து சாப்பிட்டுருக்கலாம், மாத்திரை சாப்பிட்டுருக்கலாம், ஹாஸ்பிட்டல் போயிருக்கலாம், இனிமேல் பண்ணக்கூடாது. எந்த மருத்துவமா இருந்தாலும் சரி, எந்த உடம்புல எந்த நோயா இருந்தாலும் சரி, அதுக்கு முதல்ல மருந்தை நிறுத்தினாவே போதும், பாதி குணமாயிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்பிக்கை வரும். சரிங்களா? நம்ம பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். வேற யாராவது பேசுங்களா? நீங்க பேசுறதுக்கு அப்புறம் நான் பேசுறேன் ப்ளீஸ். ஆமா பேசுங்கம்மா. லீலாமா சார் கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா, பேசுங்க. வணக்கங்க ஐயா, நான் திருப்பூர்ல இருந்து லீலாங்கிறவங்க பேசுறேன். சார், நான் ஆல்ரெடி ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி சிவகாசி மாரஞ்சிங்கிறவரை மீட் பண்ணியிருக்கிறோம். அவரும் உங்களை மாதிரி இயற்கை உணவை ரொம்ப வலியுறுத்துவாரு. ஆனா எனக்கு பாத்தீங்கன்னா பேசிக்காவே டைஜஷன், ஜீரண பிரச்சனை ரொம்ப இருக்குதுங்க. ஆனா அது ஃபாலோ பண்றப்ப எனக்கு அது அப்படி ஈஸியா டைஜஸ்ட் ஆகிற மாதிரி தெரியல. அதனால நீங்க அதுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுக்க முடியுங்களா? என்ன மாதிரி என்னோட மெட்டபாலிசம் தகுந்த மாதிரி நான் எப்படி உணவு எடுத்துக்கிறது நல்லதுன்னு நீங்க ஏதாவது? எதை சாப்பிட்றப்ப டைஜஷன் ஆகல? அந்த இயற்கை உணவு சாப்பிட்றப்ப? ஆமாங்க, அந்த பச்சை ரா தயிர்ல எல்லாம் அந்த ராவா அந்த முள்ளங்கி கேரட் அதெல்லாம் அடிச்சு துருவி போட்டு சாப்பிடுறப்ப எனக்கு அது செட் ஆகலைங்க. அந்த ப்ளோட்டிங் அதிகமாயிருச்சுங்க. நீங்க சமைச்ச உணவு சாப்பிட்றப்ப கரெக்டா இருக்கா? சமைச்ச உணவு, நல்ல வெந்த உணவு தான் எனக்கு அப்படியே கம்ஃபர்ட் ஃபுட்டா இருக்குதுங்க. சூப்பர். நல்ல கேள்வி. இதுதான் எங்களுக்கு ஆரம்பத்துல இயற்கை உணவுல சவாலா இருந்தது. என்ன மாதிரி அவரு பண்ணல, அவரை மாதிரி நான் பண்ணியிருக்கேன். சரியா? ஏன்னா என்னுடைய முதல் குரு அவரு தான், மாரஞ்சி தான். பட் அவரு 50% சமைத்த உணவு, 50% சமைக்காத உணவு, அதுல பயிறு ஜூஸ் அந்த மாதிரிதான் வச்சு பண்ணாரு. எனக்கு அது எனக்கு பத்துல அப்போ ஸ்டார்டிங்ல. அப்புறம் நீங்க ஜேர்னி கேட்டீங்களா எங்க இருந்து ஆரம்பிச்சிருந்து? சோ அங்கிருந்து நம்மாழ்வாரோட 16வது நினைவு நாள், இங்க அவர் இறந்த 16வது நாள் வந்து 2013 வானகத்தில் நடந்துச்சு. அன்னைக்குதான் அவர் முதல்ல சாப்பிட கொடுக்குறாரு. அன்னைக்குதான் அந்த மாரஞ்சி வந்து வந்திருக்கவங்க எல்லாத்துக்கும் அடுப்பு இல்லாம நீங்க சொன்ன மாதிரி அவ்வளவு ஊற வச்சு ஒரு சாதம், அப்புறம் பொரியல், ஒரு சாலடு, ஜூஸ் இதெல்லாம் கொடுக்குறாரு. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். சாப்பிட்டுட்டு நல்லா இருந்துச்சு. அப்புறம் உடனே எப்படி செய்யறதுன்னு கேட்டேன். வானாரு. அங்க போய் பேசிக் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் கும்பகோணம் எல்லாம் போய் கத்துக்கிட்டு வந்து இப்போ இந்த அளவுக்கு அது டெவலப் பண்ணியிருக்கு. சரி, நீங்க கேட்ட கேள்விக்கு இந்த ரா ஃபுட் வேற, இயற்கை உணவு வேற,
அடுப்பில்லா சமையல் வேற. சரிங்களா? எல்லாரும் சொல்றது ரா ஃபுட் இல்ல ரானா அப்படியே பிளக் பண்ணி சாப்பிடுறது. இப்ப பழங்கள் சாப்பிடுறோம் இல்லையா? இப்ப கேரட்டை பிளக் பண்ணி அப்படியே சாப்பிடுறீங்க, வெண்டைக்காவை கடிச்சு சாப்பிடுறோம் இல்லையா, வெள்ளரிக்காவை சாப்பிடுறோம், பழங்களை சாப்பிடுறோம். இதெல்லாம் ரா ஃபுட். ரானா அப்படியே சாப்பிடுறது, இயற்கை கொடுத்ததை அப்படியே சாப்பிடுறது. நம்ம செய்யறது, நம்ம பண்றது இந்த அடுப்பில்லா சமையல் அப்படிங்கிறது இது ஒரு அன்குக்குடு ஃபுட், அவ்வளவுதான். சரியா? அன்குக்குடு ஃபுட். இது ஒரு சமையல் முறைதான். சமையல் செய்யறப்ப என்ன ப்ராசஸ் நடக்குதோ அது நாங்க அடுப்பு இல்லாம செய்யறப்ப நடக்குது, சமையல் ப்ராசஸ் நடக்குது. சரிங்களா? நார்மலா நீங்க எது சாப்பிட்டாலும் சரி, நீங்க சமைத்த உணவு சாப்பிட்டாலும் சரி, சமைக்காத உணவு சாப்பிட்டாலும் சரி, சப்பாத்தி சாப்பிட்டாலும் சரி, புரோட்டா சாப்பிட்டாலும் சரி, பிரியாணி சாப்பிட்டாலும் சரி, மட்டன் என்ன சாப்பிட்டாலும் முறையா சாப்பிடலன்னா அது இன்டைஜஷனுக்கு தான் போய் சேரும். சரிங்களா? 4 ரூல் இருக்கு, 4 விதிகள், கோல்டன் ரூல்னு சொல்லுவாங்க. உணவு மருத்துவம், அப்புறம் மாற்றுமுறை மருத்துவம், இறை மருத்துவம் எல்லாமே சொல்றது எல்லாம் என்னன்னா 4 ரூல். என்னன்னா என்ன சாப்பிடணும், என்ன வாட் டு ஈட், என்ன சாப்பிடணும், எப்ப சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும். இந்த 4 ரூலை ஃபாலோ பண்ணா போதும், நமக்கு எந்த தொந்தரவு வர, என்ன வேணா சாப்பிடலாம். 2வது ரசிச்சு ருசிச்சு விரும்பினதை சாப்பிடணும். கஷ்டப்பட்டு சாப்பிடக்கூடாது, வெறுத்து சாப்பிடக்கூடாது. இப்பெல்லாம் அப்படிதான் சாப்பிடுறோம். கட்டாயத்தின் பேர்ல சாப்பிடக்கூடாது, ஸ்டேட்டஸ்க்காக சாப்பிடக்கூடாது, கம்பல்சனுக்காக சாப்பிடக்கூடாது. சரிங்களா? ஓகே, சாப்பிடணும்னு சாப்பிடக்கூடாது. அப்போ இந்த 4 ரூல் இருந்தா என்ன வேணா சாப்பிடலாம், இன்டைஜஷன் ஆகாது. அதாவது செரிமானம் என்ன ஆகுது, செரிமான கோளாறு வராது, செரிமான பிரச்சனை இருக்காது. குறிப்பா இந்த உணவு, நீங்க சொன்ன அந்த உணவையே நீங்க சொன்னீங்க இல்லையா, கேரட்டு, பீட்ரூட்டு அல்லது முள்ளங்கி இதெல்லாம் கட் பண்ணி போட்டு துருவி ஒரு தேங்காய் பால்லையோ தயிர்லயோ போட்டு சாப்பிட்டா அமிர்தமா இருக்கும். சரிங்களா? ஆனால் அந்த அமிர்தத்தை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறதுல முறை இருக்கு. சோ அதுதான் ஃபர்ஸ்ட். என்ன சாப்பிடணுங்கிறோடைய அந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்குல்ல, என்ன சாப்பிடணும்னா நாம் என்ன சாப்பிடணுங்கிற கான்சியஸ் நமக்கு இருக்கும். நம்மளுடைய வயது, நம்மளுடைய உடல்நிலை, நம்மளுடைய பருவம், நம்ம எந்த ஏரியாவில் இருக்கோமோ அந்த ஏரியா, இடம், நம்ம எந்த சூழல்ல இருக்கோம், எந்த காலநிலையில இருக்கோம், நம்ம கையில எவ்வளவு இருக்கு, இது எல்லாத்தையும் பொறுத்து சாப்பாடு சாப்பிடணும். ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம், விருந்து வைக்கிறாங்க. சோ கல்யாண வீடுனாலும் விருந்து தான், எல்லாமே இருக்கும். ஆனா எல்லா சாப்பிடணுங்கிற கட்டாயம் இல்லை. இப்பெல்லாம் அதை முதல்ல வாழை இலையை போட்டு நம்மளை வெயிட் பண்ண, நம்ம வாழை இலை போடுவாங்க இல்லையா, நம்ம உட்கார்ந்ததுக்கு அப்புறம் வாழை இலை போட்டு பரிமாறுவாங்க, உடனே நம்ம வேண்டாம்னு சொல்லுவோம். இப்ப அப்படி இல்லை. எல்லாம் ஃபுல்லா டைனிங் ஃபுல்லா ரெடி ஆனதுக்கு அப்புறம் வெளியே ஆட்டும் அந்த மாதிரி கேட்டை ஓப்பன் பண்ணி விடுறாங்க, போய் உட்காந்துக்கிறாங்க. பின்னாடி வேற ஒருத்தர் வெயிட் பண்றாங்க, எப்படா எதிர்ப்பாங்க. சரியா? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இப்போ லேட்டஸ்ட் இது என்ன, பஃபட் இல்லையா? எதுக்காக அவ்வளவு இருக்குன்னா, இவ்வளவு இருக்கு, உனக்கு எது வேணுமோ வாங்கிக்கணும். ஒரு தட்டு நிறைய 30 ஐட்டமும், அது பெரிய கல்யாணத்துக்கு எல்லாம் போனீங்கன்னா லட்சக்கணக்கில் செலவு பண்றாங்க. எல்லாமே எடுத்து தட்டுல இருக்கு, எல்லாமே சாப்பிடுறாங்க. அப்படி இல்லை. ஒருத்தருக்கு இட்லி பிடிக்கலாம், ஒருத்தருக்கு இடியாப்பம் பிடிக்கலாம், ஒருத்தர் சப்பாத்தி பிடிக்கலாம், குழந்தைங்க பூரி சாப்பிடலாம். எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம். அதுக்காக தான் பண்றது. ஆனா அது என்ன ஆகுது, அது வேற மாதிரி நம்ம வாழ்வியல்ல மாறிடுச்சு. அப்படி என்ன சாப்பிடணுங்கிற கான்சியஸ் இருக்கணும். இந்த உணவு எனக்கு தேவையா, பிடிச்சிருக்கா, இது சாப்பிட்டா ஒத்துக்குமா அப்படிங்கிற அந்த எண்ணம் வேணும். அதுதான் என்ன சாப்பிடணுங்கிற அந்த நிலை. கரெக்டா? சாப்பிடறதுக்கு முன்னாடி என்ன சாப்பிடணுங்கிற எண்ணம் வேணும். 2வது எப்படி சாப்பிடுறது, இங்கதான் பிரச்சனை. சரிங்களா? உணவை குடி நீரை உண்ணுன்னு சொல்லுவாங்க. உணவை குடி நீரை உண்ணு, இயற்கை மருத்துவத்துல வரும். நொறுங்க தின்னா 100 வயது, நொறுக்கு தீனி தின்னா இல்ல. இருக்கிற 32 பல்லும் நமக்கு கொடுத்தது அரைச்சு சாப்பிடறதுக்காக. இது பெரிய கிரைண்டர், வயிற்றுல கிரைண்டர் இல்ல, வாயில தான் கிரைண்டர் இருக்கு. சரியா? நல்ல 32 பல்லும் ஒண்ணு அரைக்கிறதுக்காக, ஒண்ணு கிழிக்கிறதுக்காக, ஒவ்வொரு பல்லுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்கு. கடவா பல்லுல இருந்து முன்னாடி இருக்கிற பல்லு வரைக்கும் ஒவ்வொரு பல்லுக்குமே அது எந்த வயதா இருந்தாலும் சரி. அப்போ நல்லா அரைச்சு மென்னு சாப்பிடணும். எப்படி சாப்பிடணும்? நல்லா கிரைண்ட் பண்ணி, அதாவது தொண்டையில இறங்குறப்ப டேஸ்ட் தெரியக்கூடாது. பாருங்க, எந்த டேஸ்ட் 6 சுவை சொல்றாங்களே, இனிப்பு, புளிப்பு, உப்பு, காரம், சுவைன்ட்டு, அந்த 6 சுவையும் வயிற்றுல போனா டைஜஸ்ட் ஆகாது, வாயிலேயே டைஜஸ்ட் ஆயிடணும். சலைவாவோட எச்சிலோட கலந்து நீங்க முழுக்க அந்த சுவை இனிப்பா இருந்தாலும் சரி, காரமா இருந்தாலும் சரி, கசப்பா இருந்தாலும் சரி, அது நல்லா அரைச்சு அது கூழாக்கி, சரிங்களா, ஒரு கூழாக்கி அந்த சுவையை பூரா ருசிச்சு தொண்டையில இறங்குறப்ப டேஸ்ட்லெஸ்ஸா தான் கீழே இறங்கணும். அப்பதான் அது உள்ள போனோம்னா அதுக்கு தகுந்த என்சைம்ஸ் எல்லாம் உள்ள சுரந்து அது தேவையான சத்துக்களை எடுத்து உள்ள இருக்கிற ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டோட கலந்து, சரிங்களா, அப்புறம் சிறுகுடலுக்கு போய் தேவையான சத்துக்கள் எடுத்து பிரிச்சு கழிவா மாறும். வயிற்றுல கிரைண்டர் இல்ல, அப்ப வாயில இருக்க கிரைண்டரை முழுமையா பயன்படுத்தணும்.
சரிங்களா? அப்போ 2வது எப்படி சாப்பிடணுங்கிறது நன்றாக அரைத்து மென்னு சாப்பிடணும். பழங்கள் சாப்பிட்றப்போ அதே மாதிரிதான் சப்பி சப்பி அந்த சாரோட சாப்பிடணும். ஜூஸ் தண்ணி எல்லாம் குடிக்கிறப்ப வாயில விட்டு ஒரு 2 செகண்ட் உமிழ்நீரோட கலந்து அதுக்கப்புறம் தான் உள்ள எடுத்துக்கணும். இந்த மாதிரி முறை இருக்கு எப்படி சாப்பிடலாம். 3வது என்ன, எப்ப சாப்பிடணும். காலையில் 8 மணி, மத்தியானம் 1 மணி, நைட் 8 மணி. இலையில 11 மணிக்கு ஒரு டீ ஸ்நாக்ஸ், 6 மணிக்கு ஒரு டீ ஸ்நாக்ஸ், இல்ல ஒரு மினி டிஃபனு இல்லையா? அப்புறம் காலையில் எந்திரிச்சோன்ன பெட் காஃபி, தூங்குறதுக்கு முன்னாடி ஹெல்த் ட்ரிங்கு, இதுக்கு இடையில 3 நேரமும் சாமும் சாப்பி கலர் கலரா இல்லையா? எங்க போனாலும் இல்லையா? எங்க போனாலும் ஒரு கிட்டு போகுது. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் சாப்பிடுறோம்? 10 தடவை சாப்பிடுறோம். ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை சாப்பிடுறோம்? 10 வேலை சாப்பிடுறோம். சோ எப்ப சாப்பிடணுங்கிறதுக்கு நமக்கு தெரிஞ்ச பதில் என்னன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு நேரம் சாப்பிட்டா யோகி அப்படின்ட்டு. அப்படி இல்லை. அது குருஜி அழகா ஒரு 4 வரியில சொல்றார். தவநிலையாளருக்கு தவிர்க்காமல் 1 வேளை உணவு, குடும்பஸ்தர்களுக்கு குறைக்காமல் 2 வேளை உணவு. குடும்பஸ்தர்கள் நம்ம எல்லாருமே 2 வேளை சாப்பிட்டா போதும், குறைக்காமல் 2 வேளை உணவு. 3 வேளை உண்பவருக்கு முதுமையும் நோயும். 3 வேளை சாப்பிட்டா சீக்கிரமா வயோதிகம் வந்துடும், அப்புறம் சீக்கிரமா நோய்வாய்ப்படுவோம். 4 வேளை உண்பவருக்கு நரக வாழ்வு நிச்சயம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம எவ்வளவு வேலை சாப்பிடுறோம்? 10 வேளை சாப்பிடுறோம் இல்லையா? அப்படி இல்லாம இவங்க பெரியவங்க சொன்ன இயற்கை மருத்துவம் சொல்லக்கூடிய எப்ப சாப்பிடணுங்கிறது பசித்து புசி இல்லையா? பசி எடுத்து சாப்பிடணும். பசி நமக்காக வெயிட் பண்ணுமாமா. பசி எனக்கு உணவு கொடுன்னு சொல்லி நமக்காக வெயிட் பண்ணும். அந்த பசி எடுத்து சாப்பிட்டோம்னா எந்த நோயும் எந்த வியாதியும் இல்லை. இன்னொன்னு உடம்புல காய்ச்சல் வந்தாலும் சரி, எந்த பிரச்சனை வந்தாலும் உடம்பு தன்னைத்தானே குணமாக்கிக்கும். உடம்புல அந்த அளவுக்கு தேவையான நோய் எதிர்ப்பாற்றல் இருக்கு. சரிங்களா? அந்த நோய் எதிர்ப்பாற்றலை ஆஃப் பண்றது எதுனா வயிறு தான். நீங்க உணவை கொடுத்தீங்கன்னா அந்த ஆற்றல் உங்களுடைய நோய் எதிர்ப்பாற்றலை வேலை செய்யாம பண்ணிடும். அதனால ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது உள்ள இன்டேக்க நிறுத்தணும். அதாவது உள்ள கொடுக்கறது நிறுத்தணும். சாப்பிடக்கூடாது. அது உடம்புக்கு பிரச்சனையை கொடுக்கும். உணவை நிறுத்தினாவே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துல உங்களுக்கு மாற்றம் தெரியும். அது எந்த நோயா இருந்தாலும் சரி. அப்போ 3வது எப்ப சாப்பிடணுங்கிறதுக்கு சரியான பதில் என்ன? பசித்து சாப்பிடணும். அரைச்சு பசித்து சாப்பிடணும். 4வது எவ்வளவு சாப்பிடணும். அது வயதுக்கு தகுந்த மாதிரி இல்லையா? பாப்பாவுக்கு 1/2 இட்லி இருந்தா போதும் இல்லையா? நம்ம எல்லாம் ஒரு 4-5 இட்லி சாப்பிடுவோம். அல்லது நல்லா சாம்பார் ரசம், சாம்பார், கார சட்னி எல்லாம் இருந்தா இன்னும் 4 இட்லி போகும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் குழம்பா இருந்தா அப்படியே இல்லையா ரவுண்டு கட்டி சாப்பிடுவோம். எவ்வளவு இட்லி உள்ள போகுதுன்னே தெரியாது. தாத்தா பாட்டி இவங்க என்ன பண்ணுவாங்க? 3 இட்லி 4 இட்லி அதோட. அப்போ வயதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வயிற்றுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி மாறும். அப்ப அதையும் அளவுபடுத்திருக்காங்க. அளவு சொல்றாங்க. எப்படி? இப்போ சாப்பிட்றப்ப போதுங்கிற அந்த மனநிலை வரும், அல்லது ஏப்பம் வரும், அல்லது இதை எந்த அளவுகோலும் நமக்கு தெரியலையா? அரை வயிறு உணவு அவ்வளவுதான். சாப்பிட்றதுக்கு முன்னாடி இடம் இருக்கணும், வயிற்றுல கேப் இருக்கணும். வயிறு முட்டை சில நேரங்களில் பிரியாணி சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு வெளியே வந்து தும்மனாங்கன்னா அரிசி வெளியே வரும் இல்லையா? நமக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்கு. நல்லா பிடிச்சதை சாப்பிடணும். அப்படி சாப்பிடக்கூடாது. இந்த 4 முறையில சாப்பிட்டோம்னா எந்த உணவும் சீக்கிரமா செரிமானம் ஆயிடும். அப்போ சமைத்த உணவு செரிமானமாகிறதுக்கு நேரம் ஆகுது. ஏன் செரிமானமாகிறதுக்கு நேரம் ஆகுது? ஆனா நம்ம என்ன சொல்றோம்? இந்த ரா ஃபுட் சாப்பிட்டா எனக்கு செரிமானம் ஆகுறது இல்லை, வயிறு வலி வருது, இன்டைஜஷன் வருது, வயிற்றால போகுது அப்படின்னு சொல்றோம். அப்படி இல்லை. நம்ம அதை சரியா அரைச்சு மென்னு சாப்பிடாம இருந்துட்டோம். சமைத்த உணவு விழுங்குவோம் இல்லையா? சமைத்த உணவு விழுங்குவோம். இதையும் அதே மாதிரி விழுங்கிட்டீங்கன்னா அந்த பழக்கம் இருக்கு இல்லையா? மகரிஷி சொல்றாரு, ஒரு பீஸ் இட்லியை 20 தடவை மென்னு சாப்பிடணும், சீவ் பண்ணி சாப்பிடணும். எனக்கு இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணேன். ஒரு தடவை 2 தடவை ஒரு 13 தடவை ஒரு 7-8 தடவைக்கு மேலே அது ஜூஸா மாறிடுச்சு. ஏன்னா அதுல வெறும் இது மட்டும்தான் இருக்கு, மாவுச்சத்து மட்டும்தான் இருக்கு, ஃபைபர் கம்மியா இருக்கு. அப்படி நீங்க எதை சாப்பிட்றீங்களோ அதை அரைத்து மென்னு அரைச்சு ஜூஸா மாத்தி நீங்க சாப்பிட்றப்ப அது எளிமையா சீக்கிரமா செரிமானமாகும். சீக்கிரம் பசி உணர்த்தும் சிறந்த உணவு, சிற்றுணவே சிறந்த உணவுன்னு சொல்றாங்க. அப்ப சீக்கிரமா பசியை கொடுக்கக்கூடிய உணவை சாப்பிடணும். எது சாப்பிட்டாலும் சீக்கிரமா பசி எடுக்கணும். அப்ப பசி எடுத்து சாப்பிட்டு அதை அளவா சாப்பிட்டு அதை அரைச்சு சாப்பிட்டு அதை ரசிச்சு ருசிச்சு விரும்பி சாப்பிட்டீங்கன்னா எந்த வியாதியும் இல்லை. உணவே மருந்துங்கிற மாதிரி உணவே உங்களுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். சரிங்களா? நன்றி. அதனால தைரியமா இந்த மாதிரி இயற்கை உணவை சாப்பிடலாம். நம்மளுடைய இயற்கை உணவு படையல் அடுப்பில்லா சமையலுங்கிறது ரா ஃபுட் இல்ல. இதை நாங்க அப்படியே சமைச்சே கொடுக்குறோம். ஆனா அடுப்பு இல்லாம எப்படி சமைச்சு கொடுக்குறோம்? அது அடுத்த கேள்விக்கு பதிலா. சரி, நன்றி. வேற ஏதாவது கேள்வி இருக்கா?
ஐயா வணக்கங்க. ம் இப்போ ஒருவேளை உணவு நம்ம சமைத்த உணவு, ஆம், இயற்கை உணவு 2யும் சேர்த்து சாப்பிடலாங்களா? ம். சமைத்த உணவு சமைக்காத உணவு 2 சேர்த்து ம். சாப்பிடக்கூடாது. ஏன்னா இதோடைய செரிமான நேரம் வேற, அதோடைய செரிமான நேரம் வேற. இல்லையா? பழங்கள் சாப்பிட்டீங்கன்னா 1/2 மணி நேரத்துல காலையில 7:30 மணியிலிருந்து 8:30க்குள்ள காலையில பழம், குறிப்பா காலையில சாப்பிடறதுக்கு உகந்த பழம் மாதுளம்பழம்னு சொல்லுவாங்க. இல்லையா? காலை உணவு மருந்து, மதிய உணவு ஆற்றல், இரவு உணவு தேகம்னு சொல்லுவாங்க. காலையில நீங்க எது சாப்பிட்டாலும் அது மருந்தா மாறிடும். சரியா? அதனாலதான் காலையில சாப்பிடுறதுல ஹெல்த்தி ஃபுட் இல்லையா? உயிராற்றல் மிகுந்த உணவு, அப்புறம் கஞ்சி, கூழு, ஜூஸ் இந்த மாதிரிலாம் சாப்பிட சொல்றதுக்கு காரணம் அதுதான். அப்ப அந்த 7:30லிருந்து 8:30க்குள்ள நீங்க எது சாப்பிட்டாலும் 1/2 மணி நேரத்துல ரத்தமா மாறும். எது? மாதுளம்பழம். சரிங்களா? மதிய உணவு ஆற்றல். மத்தியானம் நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ சரிவிகித சத்துக்களோட ஒரு கீரை, ஒரு காய், ஒரு பருப்பு, அரிசி இதெல்லாம் சேர்ந்து சாப்பிடுறப்ப அடுத்த நாளுக்கு உண்டான எனர்ஜியா அது மாறும். இரவு தேகம். அப்போ இரவு உணவு நமக்கு இல்ல. 6 மணிக்குள்ள சாப்பிடணும். அது சாப்பிட்டீங்கன்னா உடம்பு வேணுமா? நல்லா சாப்பிடணும். உடம்பு வேண்டாமா? கம்மியா சாப்பிடணும். சோ இதுதான் ஆ 3 நேர உணவுல விதி. அதுல இயற்கை உணவு அல்லது பழ உணவோட சமைத்த உணவு என்னங்க சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஒரு உணவுக்கு இன்னொரு உணவு. சமைத்த உணவு சாப்பிட்டீங்கன்னா 3 மணி நேரம் ஆகும். அது செரிமானம் ஆகும். அது நீங்க இந்த 4 ரூல பொறுத்து. இந்த 4 ரூல இதே புரோட்டா, பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா அது 8 மணி நேரம் ஆகும். அசைவம் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அதிகமாகும். அதை நீங்க மெல்லாம சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அதிகமாகும். கரெக்டா? அப்போ குறைந்தது 3 மணி நேரத்திலிருந்து 5 மணி நேரம் என்ன ஆகுங்க சமைத்த உணவு. ஆனா பல உணவு 1/2 மணி நேரத்துல செரிமானம் ஆயிடும். நம்மளுடைய அடுப்புலா சமையலுக்கு உணவு நல்லா அரைச்சு சாப்பிட்டீங்கன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துல செரிமானம் ஆயிடும். அப்போ அதையும் கலந்து சாப்பிடுறப்ப என்ன ஆகும்? டோட்டலா நீங்க சமைக்காத உணவை சமைக்காத உணவு சீக்கிரம் ஆகிடும். சமைத்த உணவு லேட் ஆகும். அப்ப லேட் ஆனாலும் பரவாயில்ல, அது செரிமானமாகி உங்களுடைய சத்துக்கள் எல்லாம் எடுத்துட்டு அது பொறுமையா வெளியே வர்ற அளவுக்கு நம்ம நேரம் கொடுக்கறது இல்லை. அடுத்தது இன்னொன்னு உள்ள விட்டுறோம் இல்லையா? இன்னொரு உணவு போயிருது. அப்ப என்ன ஆகும்? செரிமானம் ஆகாம இத அப்படியே வெளியே எடுத்துட்டு வருது. அதுதான் பெரிய ஆபத்தா மாறுது. இரைப்பைக்கும் சரி, உடல் ஆரோக்கியத்தையும் சரி, எல்லாத்துக்கும் ஆபத்தா மாறுது. அப்போ 2யும் கலந்து சாப்பிடக்கூடாது. சமைக்காத உணவு சாப்பிட்டு பழங்களோ அல்லது பழச்சாறுகளோ இயற்கை உணவோ சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் கழித்து சமைத்த உணவு சாப்பிடலாம். சமைத்த உணவு சாப்பிட்டு 1 மணி நேரம் 3 மணிலிருந்து 4 மணி நேரம் கழிச்சு சமைக்காத உணவு சாப்பிடலாம். இன்கேஸ் ஏதாவது தேவையில்லாத சாப்பிட்டீங்க, வயிறு முட்டை சாப்பிட்டீங்க, ஏதாவது விருந்துல போய் சாப்பிட்டீங்க, வயிறு சரியில்லை, ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க சாப்பிட்டீங்க, அந்த மாதிரி சாப்பிட்றப்ப அது உடனே வெளியே வரணும்னா உடனே வாழைப்பழம், பூவம்பழமோ வாழைப்பழமோ சாப்பிட்டீங்கன்னா உடனே அது தொந்தரவு பண்ணாம அந்த உணவு உங்களுக்கு விஷமா மாறாம வெளியே தரும். நன்றி. நீங்க வேற ஏதாவது கேள்வி இருக்கா? நீங்க உங்க அப்பா அம்மாக்காக ஏதாவது நிறைய பேர் யங்ஸ்டர்ஸும் கொஞ்சம் ஜாயின் பண்ணிருக்கீங்க. உங்க பேரண்ட்ஸ்க்காக ஏதாவது கேள்வி இருந்தாலும் நீங்க கேட்கலாம். கடைசியா கொஸ்டின் செஷன் லாஸ்டா தான் வரும். ஆனா உங்க கேள்வியிலிருந்தே என்னுடைய பதில கொடுக்கலான்னு பாக்குறேன். நான் மட்டும் பேசிட்டு அவங்களுக்குள்ள இருக்கிறது அது மிஸ் ஆயிரும், டைம் ஆயிரும். அதனாலதான் ஒரு இன்ட்ராக்ஷனா இருக்கும்னு பாக்குறேன். கண்டிப்பா நீங்க நான் என்ன நினைச்சிடும், நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ கண்டிப்பா கடைசியா இருக்கும். பட் இருந்தாலும் நீங்க பேசணும்னு பாக்குறேன். சொல்லுங்க பாக்க. ஐயா, பழக்கத்தின் காரணமா இப்ப அம்மா அப்பா கிட்ட எல்லாம் இயற்கை உணவுக்கு மாறுங்க அப்படின்ட்டு நம்ம சொன்னோம்னா, இவ்வளவு நாள் நாங்க இது சாப்பிட்டுட்டோம், இதுல இருந்து எங்களுக்கு திடீர்னு மாறுறதுக்கு கஷ்டமா இருக்கு, எப்படி நாங்க மாறுறது அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை உணவாவது நீங்க இயற்கை உணவு எடுத்துக்கோங்கன்னு நம்ம வலியுறுத்தினாலும் அந்த பழக்கத்தின் காரணமா அவங்களுக்கு மாறுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்க அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்ல முடியுங்களா? கண்டிப்பா. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு யாருக்குமே அது பெரியவங்களுக்குன்னு இல்ல, நம்ம எல்லாருக்குமே இப்ப குழந்தை கூட பிறந்த குழந்தைக்கு நம்ம முதல்ல அறிமுகப்படுத்துறது நம்ம தாய்ப்பால் கொடுக்குறோம். இப்ப தாய்ப்பால்ல இருந்து நம்ம அடுத்த ஒரு உணவை கொடுக்கும் போது நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் அவங்க அதை கூட ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. சரிதானே? இது பெரியவங்க மட்டும் இல்ல, சின்ன சின்ன பசங்கள்ல இருந்தே நமக்கு இருக்கு. சோ அவங்களுக்கே நம்ம எப்படி எல்லாம் என்னென்னலாம் சொல்லி கொடுக்குறோமோ அதேதான் நம்ம எல்லா வயதினர் அவங்களுக்குமே, சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வர வரைக்கும் எல்லாருக்குமே அதுதான். அது கொஞ்சம் கொஞ்சமா
அவங்களுக்கு நம்ம பழகி கொடுக்கணும். அவங்களுக்கு ஏத்த மாதிரி இப்ப நீங்க படையல்லே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நாங்க வந்து இங்க லஞ்ச் தான் வந்து ரொம்ப இதுவா கொடுக்கறது. சோ அப்ப எதுக்காக நாங்க அத்தனை விஷயங்கள் நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம்னா, அங்க கிட்ட எப்பயுமே வந்து ஒரு 15 ஐட்டம் கிட்ட இருக்கும். சோ அப்ப வந்து கண்டிப்பா இங்க வரவங்க எல்லாருக்குமே கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பிடிச்சிடும். நாங்க அந்த ஒரு புரிதலுக்காக ஆன ஸ்பேஸே நாங்க எடுத்துக்க சொல்லி எல்லாருக்கும் சொல்லுவோம். ஏன்னா நீங்க ஃபேமிலியா இங்க வந்து படையல ரெஸ்டாரண்ட்ல நீங்க உட்கார்ந்து சாப்பிடும் போது யார் யாருக்கு என்ன பிடிக்கும் நீங்க அப்படியே பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்க பெரியவங்க நீங்க வந்தீங்கன்னாலும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கான இப்ப நம்ம எப்படி பிறந்த குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், நல்லா மசிச்சு கையில கொஞ்சம் கொஞ்சமா அங்க காட்டி இங்க காட்டி கொடுக்குற மாதிரி. ஸோ இங்க படையல்ல வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கும். இங்க அவல்ல வந்து சாப்பாடா கொடுக்குறோம். ஸோ அது அது இல்லாம உங்களுக்கு பெரட்டல், ஊறுகாய், பச்சடி. இப்ப அம்மா சொன்னாங்க தயிர்ல வந்து முள்ளங்கி, கேரட் இதெல்லாம் போட்டு சாப்பிடணும். இங்க வந்து பச்சடி, கூட்டு, பெரட்டல், பொரியல் அதெல்லாம். ஸோ அதுல ஏதா ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா கம்ஃபர்டபுளா இருக்கும். குழம்பு, ரசம், மூலிகை ரசம், கீரை பொரியல் அப்படின்றது எல்லாமே இருக்கும். ஸோ அதுல வந்து அவங்களுக்கு என்ன சேலஞ்சு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப பெரியவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா பாயாசம் இங்க ரொம்ப பிடிக்கும். நந்திதா அவங்க கூட கேட்டாங்க, எப்படி சூப்பர் சீனியர்ஸ் எல்லாம் இதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சோ அப்ப வந்து இங்க நிறைய சூப்பர் சீனியர்ஸ் வந்து அவ்வளோ இதமா அவ்வளோ என்ஜாய் பண்ணி ரசிச்சு சாப்பிட்டுருக்காங்க. சோ அந்த அளவுக்கு வந்து இட் இஸ் a காம்பினேஷன் ஆஃப் எவ்ரிதிங். ஸோ சின்ன குழந்தைங்கள்ல இருந்து 8 மாச குழந்தை கூட இங்க வந்து சாப்பிட்டுருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். பார்த்தா அவங்க வந்து இல்ல சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ 8 மாச குழந்தையில இருந்து 80 இயர்ஸ் வரைக்கும் எவ்ரிபடி ஹவ் என்ஜாய்ட் அண்ட் டேஸ்டட் திஸ் ஃபுட். ஸோ இங்க நீங்க வரும்போது நீங்க அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கான ஸ்பேஸா இது இருக்கும். சோ அந்த அளவுக்கு இருக்கு. நம்ம வீட்டுல இருக்கவங்களை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் கொடுக்கலாம். லைக் கொழுக்கட்டை இருக்கு. கொழுக்கட்டை, இட்லி, பணியாரம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு. சோ நிறைய வந்து பாத்தீங்கன்னா பொங்கல்லாம் வந்து சமைச்ச உணவு கூடயே கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. சமைச்ச பொங்கலை விட இன்னும் டேஸ்டியா இருக்கு அப்படின்லாம் சொல்றது உண்டு. ஸோ அல்வா இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ விச் இஸ் ஈஸி ஃபார் தம். எப்படி குழந்தைக்கு நம்ம எப்படி பார்த்து கொடுக்கணுமோ அந்த மாதிரி தான். நீங்க சொல்ற இந்த சேலஞ்ச் வந்து இட் இஸ் நாட் ஒன்லி வித் தம், நமக்குள்ள எல்லாருக்குமே இருக்கு. ஸோ அப்ப வந்து இட் இஸ் ஸ்மால் ஸ்டெப் எடுக்கணும். அதே மாதிரி நீங்க வந்து படையலோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா we have mimicked the South Indian cuisine. ஸோ அப்ப வந்து நீங்க வந்து அதுக்கேத்த மாதிரி அதே மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க நீங்க வந்து இங்க அனுபவபூர்வமா அதை அனுபவிச்சு அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா இங்க வந்து எப்படி நாங்க அதை செய்யறோமோ அதை வந்து அப்படியே உங்களுக்கு சொல்றதுனால நீங்களும் இதே மாதிரி செஞ்சுக்க முடியும். ஸோ அந்த நுணுக்கத்தை வந்து அப்படியே இங்க படையல் அவங்க சொல்லி கொடுக்கும் போது நீங்க அப்படியே அதை கேட்ச் பண்ணிக்கலாம். நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்க இங்க வந்து இது ஒரு மேக் யூஸ் ஆஃப் திஸ் ரெஸ்டாரண்ட் ஆஸ் ஸ்பேஸ். உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பண்ணிக்கும் போது தட் வே கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது இயற்கை உணவுனா ஒரு கேரட் சாப்பிட்றது இயற்கை உணவு தான். வெண்டைக்காய் கடிச்சு சாப்பிட்றது இயற்கை உணவு தான். அடுப்புலா சமையல் இயற்கை உணவு தான். பழங்களும் இயற்கை உணவு. ஆனா பொதுவான ஒரு நம்பிக்கை என்னன்னா இது சாப்பிட்டா செரிமானம் ஆகாது. குறிப்பா வயசானவங்களுக்கு செரிமான சக்தி குறைவா இருக்கும். சரியா? இதுதான். அப்போ அந்த அறியாமை மட்டும் எடுத்துட்டா போதும். அந்த இக்னரன்ஸ் சிம்பிள். எப்படி சாப்பிடணுங்கிற அந்த ரூலை மட்டும் பழக்கப்படுத்திட்டோம்னா என்ன வேணா சாப்பிடலாம். இன்னொன்னு டேஸ்டியா இருக்கும் இல்லையா? ஒரு உணவு டேஸ்டியா இருக்கு. அம்மா சொன்னாங்க இல்லையா, எல்லாம் வெள்ளரிக்காய் எல்லாம் போட்டுருந்தாங்கப்பா. முள்ளங்கி நார்மலாவே அப்படி சாப்பிடக்கூடாது. முள்ளங்கி பாருங்க, ஒரு அவுன்ஸ் தான் சாப்பிடணும். முள்ளங்கி சாப்பிடறதா இருந்தா நானும் கிளாஸ்க்கெல்லாம் போயிருக்கேன். ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். முள்ளங்கி கேரட் மாதிரி வெட்டி வச்சிருப்பாங்க, அதை சாப்பிடணும். ஒரு முள்ளங்கி சாப்பிட்டா உடம்புல ஆசிட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அந்த முள்ளங்கி துருவி தயிர்ல போட்டா எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் இதை வந்து அது எனக்கு கஷ்டமா இருந்தனால நான் பட்டது யாரும் படக்கூடாதுங்கிறதுனால இவ்வளவு இன்னோவேஷன் கொடுத்தேன். இட்லில இருந்து பிரியாணி வரைக்கும் இன்னோவேஷன் கொடுத்ததுக்கு காரணம் இதெல்லாம் எனக்கு கஷ்டமா இருந்துச்சோ அதை பூரா நான் முதல்ல சாப்பிடணும், அப்புறம் அதை மத்தவங்களை சாப்பிட வைக்கணும். அங்க ஆரம்பிச்சதான் என்னுடைய படையல் பயணம். சரிங்களா? ஒவ்வொரு ரெசிபிக்கு பின்னாடியும் இவங்க சொன்ன இட்லி, பொங்கல், உப்புமா, கிச்சடி, சாம்பார் ஒவ்வொரு ரெசிபிக்கு பின்னாடியும் குறைஞ்சது 3 வருஷத்துல இருந்து 7 வருஷம் பயணம். 7 வருஷம் ஒவ்வொரு இட்லியெல்லாம் நிறைய தடவை செஞ்சு பார்த்து சரியாகாம கடைசியா சீர்காழியில கருப்பு கவுனியில வச்சு இட்லி பண்ணன, வேக வைக்காம கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துல இட்லி அவ்வளவு சூப்பரா குஷ்பு இட்லி மாதிரி புட்டு இருந்துச்சு. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் இப்போ 150 வெரைட்டி இட்லி இருக்கு. அப்போ பெரியவங்களை ஈஸியா கன்வெர்ட் பண்ண முடியும், ஈஸியா மாத்த முடியும். சிம்பிள்.
அவங்களுக்கு இதை பத்திய நாலேஜ், அந்த நாலேஜை கொடுத்துட்டு டேஸ்டியா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அவங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த பிடிச்ச உணவை பிடிச்ச மாதிரி கொடுத்த சொன்னாங்க. பாதாம் பிசின் பாயசம் ரொம்ப சிம்பிள். நான் லாஸ்டா ரெசிபி சொல்லுவேன், சிம்பிளா நோட் பண்ணிக்கோங்க. சிம்பிளா நீங்க மருந்து கடையில இருந்து சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் பாதாம் பிசின் விற்குது. இது எல்லாருமே சாப்பிடலாம், எல்லா வயதினரும் சாப்பிடலாம், எல்லா உடம்புல சர்க்கரை வியாதி இருக்கு, அந்த என்ன தொந்தரவு இருந்தாலும் இது சாப்பிடலாம். சரியா? சிம்பிளா எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவுல பாதாம் பிசின் பாயசம். சும்மா அந்த குங்குளிய மாதிரி இருக்கும். அது குங்குளியம்னா சாம்பிராணி இருக்குல்லையா, அந்த மாதிரி இருக்கும். 100 கிராம் வந்து 50 ரூபா தான் மொத்தமா. அந்த 100 கிராம் வாங்கினீங்கன்னா ஒரு 100 பேருக்கு சமைக்கலாம். 100 பேருக்கு இந்த மாதிரி கிளாஸ்ல பாயசம் கொடுக்கலாம். சரியா? ஓகே, சரி. சோ எக்கனாமியாவும் இருக்கணும் இல்லையா சார்? என்ன செலவு இல்லாமலும் இருக்கணும்ல. அப்போ ஒரு உங்க ஒரு வீட்டுல ஒரு 4 பேர் இருந்தா ஒரு 2 பீஸ் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பவுல்ல ஒரு 2-3 பீஸ் நைட்டு போட்டு வச்சிட்டீங்கன்னா காலையில பாத்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லா ஜெல்லி மாதிரி வந்துடும், ஜிகிர் தண்டா மாதிரி ஜெல்லி மாதிரி வந்துடும். அவ்வளவுதான். அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், ஒரு 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை. உங்க வீட்டுல முந்திரியோ பாதாமோ இருந்தா போடுங்க, இல்லாட்டி வேண்டாம். இருந்தா ஒரு 2-3 முந்திரி, ஒரு 2 ஏலக்காய். சரியா? போட்டு மிக்சியில நல்லா இந்த தேங்காய் அரைங்க. கெட்டியா பால் இல்ல, அப்படியே சட்னி மாதிரி நல்லா அரைங்க. நல்லா தேங்காய் நம்ம சக்கரை பாகு மாதிரி தேங்காய் கலந்த சக்கரை கலந்த பாகு வரும், சூப்பரா இருக்கும். அதை எடுத்து இந்த பாதாம் பிசின்ல ஊத்துங்க, மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் ஏதாவது வேற என்ன வாழைப்பழமோ மாதுளையோ எந்த என்ன இருக்கோ போட்டு கட் பண்ணி போடுங்க. அமிர்தமா இருக்கும், உடம்புக்கு குளிர்ச்சி. சரிங்களா? சாப்பிட்றதுக்கு டேஸ்டியா இருக்கும், உடம்புக்கு குளிர்ச்சி, நோய் எதிர்ப்பாற்றல் அதிகப்படுத்தும், நல்ல தூக்கம் கொடுக்கும், நிறைய பெனிஃபிட்ஸ் பேசிட்டே போலாம். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இது பாயசங்கிறதுனால பல்லு இல்லாதவங்களும் சாப்பிடலாம் இல்லையா? அது பெருசா தொந்தரவு இல்லை. இப்ப நார்மலா பாயசம் செய்யணும்னா வேக வைக்கணும், பால் ஊற்றணும், சேமியா, பால் நாட்டு பசுவா, பேக்கெட் பாலா, அது நிறைய சேலஞ்ச் இருக்கு பால் சாப்பிட்றது இல்லையா? தேங்காய் பால் இல்லையா? தேங்காய் இயற்கை கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். தேங்காய் என்னங்க, தேங்காய் பால் தாய்ப்பாலுக்கு நிகரானது. பிறந்த குழந்தை ஃபர்ஸ்ட் 3 நாள் சாப்பிடக்கூடிய சீம்பால்ல முதல் சாப்பிடலையா, அதுல என்ன சத்து இருக்கோ அந்த இம்யூனிட்டி, அந்த நோய் எதிர்ப்பாற்றல் தேங்காய் பால் இருக்கும். ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு சிப் தேங்காய் பால். சரியா? அப்ப அந்த தேங்காய் பால், அப்புறம் பாதாம் பாருங்க, இந்த முந்திரி, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் வந்து விலை உயர்ந்த பொருள் அல்ல, நமக்கு அவசியமானது. கரெக்டா? டெய்லி ஒரு 2 பீஸ் சாப்பிட்டா போதும். 48 நாள் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியம் மேம்பட்டுரும், நோய் எதிர்ப்பாற்றல் அதிகமாயிரும், நரம்பு மண்டலம் பலப்படுத்தும், மெட்டபாலிசம் சேஞ்ச் ஆயிரும். நாங்க மண்டலால 48 நாள் கம்பல்சரி சாப்பிட சொல்றோம். ஸோ நம்ம ஊர்ல இல்ல, வெளிநாட்டுல ஒரு சயின்டிஸ்ட் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ட்ரை நட்ஸை மட்டுமே ஆராய்ச்சி பண்ணி இவ்வளவு பெரிய புக் எழுதியிருக்காரு. ட்ரை ஃப்ரூட்ஸ் கேன் ஹீல் அப்படின்னு. அதாவது முடியிலிருந்து கால் நகத்துல குழி உலகிற வரைக்கும், காலுக்கு நகத்துல குழி விடுறது, அப்புறம் இந்த கால் வெடிப்பு, இந்த மாதிரி பிரச்சனையிலிருந்து, முடி பொடுகிலிருந்து உள்ள இருக்கிறது கிட்டத்தட்ட 100கணக்கான வியாதிகளுக்கு மருந்து பாதாம். நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், பாதாம் பருப்பு. அந்த பாதாம் பருப்புக்கே அவ்வளவு சத்து இருக்கிறப்ப அந்த பாதாம் மரத்தோட பிசின், அதுல வரக்கூடிய கோந்து எவ்வளவு இருக்கும், எவ்வளவு வீரியம் இருக்கும் அது. ஆனா அவ்வளவு சிம்பிளா நமக்கு கிடைக்குது. அந்த சிம்பிள் இவ்வளவு நாள் வரைக்கும் அதை என்ன பயன்படுத்தினா மருந்துக்கு பயன்படுத்தினாங்க. ஆனா நம்ம பழைய இது வரைக்கும் மாரஞ்சி ஆகட்டும், இல்ல எல்லாருமே பாயசம்னா அவ்வளவு நல்லா கரைச்சு தேங்காய் பால் போட்டு பழமெல்லாம் போட்டு பழ பாயசம் மாதிரி கொடுப்பாங்க. ஆனா அதை வந்து படையல் அந்த பாதாம் பிசினுடைய மகத்துவம் உணர்ந்து அதுல மட்டுமே 100 வெரைட்டிஸ் இருக்கு. நீங்க அரைக்கிறப்ப பலாப்பழம் போட்டீங்கன்னா பலாப்பழ ஃபிளேவர் வரும், அவ்வளவு சூப்பரா இருக்கும். நம்ம கடையில கொய்யாப்பழ பாயசம் சூப்பரா இருக்கும். அந்த சர்க்கரை அரைக்கிறீங்க இல்லையா, நல்ல பழுத்த கொய்யாப்பழம் போட்டீங்களே கொய்யாப்பழ பாயசம், பலாப்பழம் போட்டீங்கன்னா பலாப்பழ பாயசம், மாம்பழம் போட்டா மாம்பழ பாயசம், ரோஜாப்பூ போட்டா ரோஜாப்பூ பாயசம், பீட்ரூட் போட்டா என்ன வேணும் உங்களுக்கு, எந்த காய் எடுத்தாலும் கலர்ஃபுல்லா, எவ்வளவு ஃபிளவர் பாருங்க. சிம்பிள் ஒரு பாயசம் தான், ஆனா அந்த பாயசத்துல கலர் கலரா பண்ணலாம். இது வரைக்கும் 5 வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்கு. அந்த 5 வேர்ல்ட் ரெக்கார்ட்லயும் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணக்கூடியது இந்த பாயசம் தான். ஏன்னா ரோஜாப்பூ போட்டு பாயசம் பண்ணுவோம், சங்கு பூல போட்டு பாயசம், எந்த பூவா இருந்தாலும் செய்யலாம், எல்லா காயிலையும் பண்ணலாம், எல்லா கீரையிலையும் பண்ணலாம், எல்லா மூலிகையிலையும் பண்ணலாம். பேஸ் இதுதான், எவ்வளவு சிம்பிளா இருக்கு. ஒரு 2 நிமிஷம் தான். அதான் மகரிஷி ஒரு இடத்துல சொல்லுவார், அதுவானால் அதுவே சொல்லும். எப்படி அது வந்துச்சு? நீங்க அதுவா இருக்கிறப்ப, அதுலயே இருக்கிறப்ப அது ஒரு காய் எடுத்து இதுல என்ன செய்யலாம்னு யோசிச்சு, இப்போ திடீர்னு அந்த பக்கம் போனா கொய்யா மரம், கொய்யா இலை, நல்லா கொய்யா பழத்தை சாப்பிட்றோம், கொய்யா காயை சாப்பிட்றோம், ஏன் கொய்யா இலையை சாப்பிடக்கூடாது? அரைச்சு பார்த்தா கொய்யா இலை சட்னி அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. வெறும் கொய்யா இலையில சட்னி, மாவளை சட்னி, சீத்தாப்பழ இலையில சட்னி. இங்க போன வாரம் மல்லித்தலை இங்க இல்ல, ரசம் வைக்கிறப்ப போய் சீத்தாப்பழத்தை எடுத்து கட் பண்ணி போட்டாங்க, சீத்தாப்பழ ரசம் ஆயிடுச்சு, சீத்தாப்பழம் இலையில. சரியா? அந்த மாதிரி ரொம்ப எளிமையா இயற்கை உணவை
குழந்தைகளுக்கு சரி, பெரியவங்களுக்கு சரி, நம்ம வீட்லயே அடாப்ட் பண்ணலாம். அதுல பெரிய ஆனா நிறைய எப்படி ஆன்மீகத்துல சொல்றாங்க இல்லையா, ஆன்மீகத்துல விஷயங்கள்லாம் ஒரு பில்டப், ஒரு பயம், அதெல்லாம் இல்ல. அதை எல்லாத்தையுமே இந்த 10 வருஷம் பயணத்துல தவிடுபடி ஆக்கியிருக்கோம். இது சாப்பிட்டா கேஸ் இல்லையா, வாழைக்காய் சாப்பிட்டா கேஸ், கொத்தவரங்காய் கேஸ், வெண்டைக்காய் சாப்பிட்டா நான் வெண்டை கூட்டம் இதை சாப்பிடவே மாட்டேன் இல்லையா, நிறைய இருக்கு இல்லையா. அந்த எந்த நெகட்டிவ் இயற்கை கொடுத்த எல்லாமே நமக்கு மருந்துதான். சரியா? வேற ஏதாவது இருந்தா பேசலாம். நன்றி. வேற ஏதாவது இருக்கா? அம்மா நீங்க யார் சொல்லுங்க, அன்மியூட் பண்ணி பேசுங்க ப்ளீஸ். சார் கூடிய சீக்கிரம் உங்க உணவகத்துக்கு வர்றோங்க சார். இவ்வளவு வெரைட்டி நீங்க கொடுக்கறதுனால எங்களுக்கு எந்த மாதிரி ஃபுட் ஒத்து வரும்னு தெரிஞ்சிச்சு கூட நாங்க அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணிக்கிறோங்க. 30 நாளைக்கு 30 வகையான உணவு கொடுக்குறோம். 30 நாள் இன்னைக்கு இருக்கிற மெனு நாளைக்கு இருக்காது. இன்னைக்கு மத்தியானம் லஞ்ச்ல பாரம்பரிய அரிசி நம்மாழ்வாரையா இருக்காரு இல்லையா, அவருடைய சீடர் தான் நெல் ஜெயராமன். நீங்க நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருக்கலாம். நான் ஐயாவோட ஒரு 3-4 வருஷம் டிராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால அவருடைய உழைப்பு, அவருடைய தியாகம், இந்த அரிசிக்காகவே தன்னுடைய வாழ்க்கையவே தியாகம் பண்ணார் சின்ன வயசுலயே. ஸோ அதனால நம்ம ஊர்ல நம்ம விவசாயிட்ட சொல்லி வச்சு அரிசியை அவ்வளோ மாத்தி வச்சிருக்கோம். அப்போ தூயமல்லி, இலுப்பைப்பூ சம்பா, தங்க சம்பா, இந்த மாதிரி மருத்துவ குணம் வாய்ந்த அரிசியை அவ்வளோ மாத்தி வச்சிருக்கோம். தினசரி அவளை சாதமா மாத்தி, சாதம்னா அது ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்கும். நீங்க அவ்வளவு ஊற வச்சா குழஞ்சு போயிருது. அப்படி இல்லை, அப்படியே உதிரி உதிரியா பொலப்பொலன்னு இருக்கும். அந்த அரிசி சாம்பாரே இல்லாம அந்த சாதத்தை சாப்பிட முடியும். அந்த மாதிரி சாதம். அப்புறம் 30 நாளைக்கு 30 அரிசியில சாதம். நாட்டு காய்கறிகள், மருத்துவ குணம் வாய்ந்த நாட்டு காய்கறி. உங்களுக்கு தெரிஞ்சு கேள்விப்பட்டிருக்கலாம், கோயம்புத்தூர்ல நம்ம நண்பர் இருக்காரு, காய்கறி மருத்துவம். அதாவது நம்ம பந்தல் காய்கறின்னு சொல்றாங்களே, நாட்டு காய்கறி, கத்தரிக்காய், வாழைக்காய், வெண்டைக்காய், கொத்தவரங்காய், பீர்க்கங்காய், பூசணிக்காய், முருங்கைக்காய், எலுமிச்சை, தேங்காய் இல்லையா, இந்த மாதிரி ஒரு 12 காய். அப்புறம் அதோடைய வேறு, அதோடைய பூவு, பழம், இப்படி வந்து 21 காய் இருக்கு. அந்த 21 காயை நீங்க சமைச்சோ சமைக்காமலும் ரெகுலரா எடுத்துக்கணும். ஏதோ ஒரு வகையில நாட்டு காய்கறிகள் மத்தியான நேரத்துல கண்டிப்பா உங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் அந்த கேரட்டு, பீட்ரூட் அல்லது உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் போட்டு வைக்காம இந்த மாதிரி கொடி காய்கறியில, நீர் காய்கறிகளை அதிகமா எடுத்துக்கணும். எடுத்துக்கிறப்ப நம்மளுடைய உடம்புல இருக்கிற முக்கியமான 12 சிஸ்டம்களோட கனெக்ட் ஆனது அந்த 12 காய். 12 சிஸ்டம்: நரம்பு மண்டலம், எலும்பு மண்டலம், ரத்த ஓட்ட மண்டலம், நோய் எதிர்ப்பு மண்டலம், கழிவு நீக்க மண்டலம், இப்படி சொல்றாங்க இல்லையா. உடம்புல 12 சிஸ்டம் இருக்கு இல்லையா. அந்த 12 சிஸ்டத்தோட கனெக்ட் ஆனது இந்த காய். அது இல்லாம நம்மளுடைய கேரக்டர், எமோஷன்ஸ், இதோடையும் கனெக்ட் ஆனது இந்த காய். அதனால அந்த காய்கறிகளை நம்ம அன்றாடம் உணவுல எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஆரோக்கியம் நம்ம கையில. எங்கேயும் யாருகிட்டையும் போய் நாக்க காமிக்க வேண்டாம், மூக்க காமிக்க வேண்டாம் இல்லையா, எந்த டெஸ்ட் எடுக்க வேண்டாம். என்னது வேற என்னெல்லாம் சொல்றாங்க இல்லையா, ஃபுல் பாடி செக்அப் எடுத்துட்டு பாருங்க. நம்ம 50 பேர் இருக்கோம் இல்லையா, நம்ம ஒரு 10-20 பேர் இருக்கு. நம்ம எல்லாரும் இப்பவே இமீடியட்டா போய் டெஸ்ட் எடுத்து வைங்களேன், எல்லாருமே பேஷண்டா இமீடியட்டா அட்மிட் ஆகும். அவங்க அப்படிதான் மெஷர்மெண்ட் வச்சிருக்காங்க இல்லையா. டயபெட்டிக்ல இருந்து, பிபில இருந்து, முதல்ல இருந்தது வேற, இப்ப இருக்கிறது வேற. அவங்க நினைச்சா எப்படி வேணா நம்மளை நோயாளி ஆக்கலாம், நம்மள இல்லையா, இவனை நோயாளியா இல்லையாங்கிறது இமீடியட்டா சொல்லிடலாம் டெஸ்ட் எடுத்தா. நானே இடையில இருந்து பயந்துட்டேன், சீக்கிரமா ஸ்ட்ரோக் வந்துடும், சீக்கிரமா ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படின்னா. நாங்க எப்போ 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி, ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி டெஸ்ட் எடுப்போம், எப்படி இருக்கு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அப்படியெல்லாம் பயப்படக்கூடாது. பயப்படாம நம்ம வீட்டுல எளிமையா கிடைக்கிற இந்த 21 காய்கறிகளை வச்சு சமைக்காம சாம்பார் செய்யறோம். சமைக்காம, பருப்பு இல்லாம, தோரம்பருப்பு, பாசிப்பருப்பு இல்லாம சமைக்காம, சாம்பார் மாதிரி இல்லை, சாம்பாரே கொடுக்குறோம். சரியா? சூப்பரா. நம்ம ஒரு ஃபேமிலி வருவாங்க, 4 பேர் வருவாங்க. ஃபர்ஸ்ட் பயந்துட்டு ஒரு பிளேட் தான் வாங்குவாங்க, சாப்பிட மாட்டாங்களோ இல்லையோ. ஆனா அந்த ஒரு 30 பேருக்கு சாம்பார் உண்டான சாம்பார்ல ஊத்தி சாப்பிட்டு போயிடுவாங்க. சாம்பார் ரசம் ஊத்தி சாப்பிடுவாங்க. ஒவ்வொரு தடவை அந்த சாம்பார் குண்டா எடுக்கிறப்பெல்லாம் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எவ்வளவு பேர் இருக்காங்க இல்லையா, எத்தனை ஹோட்டல், எவ்வளவு ரெஸ்டாரண்ட், எவ்வளவு இடத்துல போய் நம்மளே இது செஞ்சுட்டு வந்திருக்கோம். அதுக்கு மத்தியில இப்படி ஒரு சாம்பாரை வந்து கொடுக்க வச்ச இறைக்கு நன்றின்னு சொல்லிட்டு இல்லையா. சேலஞ்ச், சவாலான விஷயம் இல்லையா. அடுத்தது குழம்பு, மோர் குழம்பு, வத்த குழம்பு, காரக்குழம்பு, புளிக்குழம்பு. புளி இல்லாத புளி குழம்பு, பால் தயிர் மோர் இல்லாத மோர் குழம்பு, மிளகாய் இல்லாத காரக்குழம்பு. சரியா? முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சிருக்கோம் சமைக்காம. இதெல்லாம் ஆரம்பத்துல எனக்கு சேலஞ்சா இருந்துச்சு. கத்திரிக்காய் ஒரு தடவை முருங்கைக்கீரையில ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரை மில்க் ஷேக் மாதிரி பண்ணி, நான் தனியா இருந்தப்போ லாக்டவுன் டைம்ல கிட்டத்தட்ட ஒரு 30-40 தடவை பாத்ரூம் போயிட்டு இருந்தேன். முடியல என்னால. அந்த முருங்கைக்கீரை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம். அது அந்த ஒரு மில்க் நம்ம R&D பண்றப்ப இருக்கும் இல்லையா, நிறைய. அதுக்கப்புறம் தான் எதை எப்படி சாப்பிடணுங்கிற அந்த ஞானம் வந்துச்சு. அப்படி எல்லா காயவும் முருங்கைக்காயில முதற்கொண்டு சாம்பார் வைக்கலாம்.
ஆனா அதோட ப்ராசஸ் இருக்கு. சரியா? இப்படி மருத்துவ குணம் வாய்ந்த 21 காய்கறிகளை வச்சு சாம்பார், ரசம், சாம்பார், குழம்பு வகைகள், அப்புறம் மூலிகைகள், வெத்தலை, வல்லாரை, தூதுவளை, நம்ம வீட்டுல எது எளிமையா கிடைக்குதோ அதை வச்சு ரசம் செய்யறோம். புளி இல்லாத ரசம் அவ்வளவு சூப்பரா சமைச்ச உணவு மாதிரியே சமைத்த ரசம் எப்படி இருக்கும் அதே மாதிரி சுவையா இருக்கும். பால் இல்லையா? பால் உடலுக்கு, குழந்தைகளுக்கு சரி பெரியவங்களுக்கு சரி ஆபத்து. தயவு செஞ்சு பால் சாப்பிடாதீங்க. ஓகே. அப்போ பாலுக்கு இணையா நான் சொன்னேன் தேங்காய் பால். அந்த தேங்காய் பாலை தயிர் மாதிரி குறைய ஊற்றி வச்சோம்னா, லெமன் ஊற்றி வச்சா அது தயிரா மாறும். மோரா செய்யலாம், பச்சடியா செய்யலாம், நீங்க என்ன ரெசிபி வேணா செய்யலாம். அப்போ டெய்லி என்ன இருக்கு? தேங்காய் பால்ல தயிர் இருக்கு, பால், மோர் இருக்கு, பால் இருக்கு, ஸோ பச்சடி இருக்கு. அப்புறம் துவையல், இந்த கீரை வகைகள்ல துவையல் இருக்கு, ஊறுகாய் இருக்கு, வடை, நம்மளுடைய இதோட படையலுடைய சிக்னேச்சர் ரெசிபி வடை. இந்த மாதிரி ஒரு வடை பாயசத்தோட விருந்து மதிய நேரத்துல கொடுக்குறோம். நாங்க ஒரு 4 வருஷமா நடத்திட்டு இருக்கோம். ஆனா 10 வருஷமா இது சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதனால இது வரைக்கும் நான் சொன்னேன் இல்லையா, இந்த மண்டலா டயட்ல சேர்ந்து 500 குடும்பங்கள் மாறி இருக்கு. இதே உணவை அட்லீஸ்ட் ஒரு நேரமாவது சாப்பிடதான் சொல்றேன், 3 நேரமெல்லாம் சாப்பிட சொல்ல. நம்மாழ்வார் சொல்றார், இதை இந்த மாதிரி உணவு முறையோ அல்லது வாழ்வியல் முறையோ ஓவர் நைட்ல ஒரே நாள்ல மாறக்கூடிய விஷயம் இல்லை. ஏன்னா நம்ம எல்லாம் இவ்வளவு நாளா இந்த உடம்பு, நீங்க சொன்ன மாதிரி இந்த செல்ஸ் எல்லாம், உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு அணுக்களும் இப்படியே சாப்பிட்டு பழகிடுச்சு. அதை படிப்படியா தான் மாத்தணும். அப்போ இயன்ற வரை இயற்கை வாழ்வியல் கொஞ்சம் கொஞ்சமா இப்போ டெய்லி காலையில இட்லியோ தோசையோ பண்றோம், அதுக்கு சட்னி வைக்கிறோம் இல்லையா? அட்லீஸ்ட் அந்த சட்னியாவது பச்சையா மீன்ஸ் சமைக்காம ஒரு துவையல், அது எண்ணெய் ஊற்றி வரமிளகாய் போட்டு கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பு போட்டு அப்புறம் அதுல வெங்காயம் அது இதெல்லாம் போட்டு அரைச்சு அதை அரைச்சு துவையல் அரைக்கிறதுக்கு ஜஸ்ட் நான் சொன்னேன் 2 வெத்தலை எடுங்க, 2 வெத்தலை, கொஞ்சம் தேங்காய், ஒரு ஏலக்காய் அளவுக்கு இஞ்சி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, கொஞ்சம் மிளகு சீரகம் போட்டு அரைங்க. வெத்தலையோட காரம் இருக்கும், அந்த வேர்க்கடலையோட டேஸ்ட் இருக்கும், தேங்காயோட டேஸ்ட் இருக்கும். எதுவுமே தாளிக்க வேண்டாம். உப்பு போட்டீங்கன்னா அவ்வளோ அமிர்தமா இருக்கும். அவ்வளோ அது கேஸ் இல்லை, அதை வதக்கிறதுக்கு நேரம் மிச்சம், கேஸ் மிச்சம். மிக்சியில் அரைச்சா போதும் அவ்வளோ. இந்த மாதிரி வெத்தலையில பண்ணலாம், வல்லாரையில பண்ணலாம். நீங்க வேஸ்ட் காய் கட் பண்றீங்களா, பீர்க்கங்காவை தோல் சீவுறீங்க, பூசணிக்காவை தோல் சீவுறீங்க, தூக்கி போடுறீங்க இல்லையா? அந்த மாதிரி தூக்கி போடுற எல்லா வேஸ்டையுமே சட்னியை மாற்றலாம். 0% விவசாயம் மாதிரி 0% சமையல் செய்யலாம். அடுப்பில்லா சமையல்ல நாங்க அந்த மாதிரிதான் மோரை உருவாக்கணும். வெறும் தேங்காய் பால் போட்டு மோர் பண்ணோம். சரி, டெய்லி ஒரே ஃபிளேவர், இதுல ஃபிளேவர் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணின்னு பார்த்தோம். அப்புறம் தான் அந்த காய்கறி மருத்துவத்துல இதுல வந்துச்சு, காயில அது பூசணிக்காவா இருந்தாலும் சரி, அரசாணிக்காவா இருந்தாலும் சரி, பீர்க்கு எந்த காயா இருந்தாலும் நேரடியாக சூரியனுடைய ஆற்றல் படக்கூடியது அதான் இல்லையா? அங்க இருந்தா வருது. அப்போ முதல்ல 100% சத்து தோல்ல தான். ஈவன் மாதுளம்பழ தோல்ல எவ்வளவு சத்து இருக்கு தெரியுமா? மாதுளம்பழத்தோட மேல் ஓடு இருக்கு இல்லையா? பெண்களுக்கு அது மருந்து. ஆனா நம்ம உள்ள இருக்க பழத்தை மட்டும் தான் சாப்பிடுறோம். அதுல 30% தான் சத்து மாதுளம்பழத்துல. அப்போ தோலோட சேர்ந்து சாப்பிடணும். அப்ப அந்த என்ன தோல் இருக்கோ அந்த தோலை எடுத்து பால்ல போட்டோம். பூசணிக்காய் விதை நாரெல்லாம் நம்ம வாங்கிட்டு வேஸ்ட்னு தூக்கி போடுவோம் இல்லையா? அதையெல்லாம் சேர்ந்து தேங்காய் போட்டு அரைச்சி லெமன் ஊற்றணும். பூசணிக்காய் மோர், பீர்க்கங்காய் மோர், என்ன வேஸ்டா இருக்கோ அந்த வேஸ்டையே தேங்காயோட அரைச்சிங்கன்னா லெமன் ஊத்தினா மோர், அதுலயே சக்கரை போட்டீங்கன்னா கீரு. சரியா? லெமன் ஊத்தினா மோர், அதுலயே சக்கரை போட்டா கீரு, அதுல 2-3 முந்திரி போட்டீங்கன்னா மில்க் ஷேக். பூசணிக்காய் விதையில மில்க் ஷேக், பூசணிக்காய் தோல்ல மில்க் ஷேக். ஸோ இப்படி எளிமையா நம்ம இயற்கை உணவை நம்ம வீட்டுல நடைமுறைப்படுத்தலாம். இது எல்லாத்துக்கும் பயிற்சி கொடுக்குறோம். சரியா? இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். ஒரு நாள் வாய்ப்பு இருந்தா தாராளமா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு பயிற்சியாவே தாராளமா உங்க எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா என்ன எங்க பேசினாலும் அப்படிதான் சொல்லுவேன். சக்கரை இனிக்காது இல்லையா? நம்ம என்னதான் பேசலாம், ஒரு தடவை நேர்ல சாப்பிடணும் அல்லது நீங்க செஞ்சு பார்க்கணும். அதனாலதான் இப்போ பேசுறதை விட அனுபவத்தை விட டிப்ஸ் வேணும் இல்லையா? எப்படி செய்யணுங்கிற அந்த ரெசிபி தெரிஞ்சா நீங்க உடனே செய்யலாம் இல்லையா? யூடியூப்ல போனீங்கன்னா 21 ரெசிபி போட்டிருக்கேன். நான் இந்த பாதாம் பிசின் பாயசம் போட்டிருக்கேன், இட்லி போட்டிருக்கேன், பொங்கல் இருக்கு, வடை இருக்கு, வெரைட்டி ரைசஸ் இருக்கு. சரிங்களா? நிறைய ரெசிபி யூடியூப்ல தெளிவா ஒவ்வொரு காயோட பெனிஃபிட்ஸ், அதை எப்படி செய்யணும் அப்படி தெளிவா 5 நிமிஷத்துல இருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் வீடியோஸ் இருக்கு. வாய்ப்பு இருக்கிறவங்க பாருங்க. சரியா? நன்றி. வேற என்ன சொல்லணும்?
ஒரே ஒரு சின்ன கேள்விங்க. மிளகாய் பத்தி என்ன கருத்து வந்து அது சத்து இருக்குதுன்னு சிலர் சொல்றாங்க. அது வேண்டான்னு சொல்றாங்க. அத பத்தின மட்டும் கொஞ்சம் சொல்லிடுங்க. எல்லாத்தையுமே இயற்கை படுத்தல் எல்லாத்தையுமே சத்து இருக்கு. மிளகாயும் நல்லதுதான், புளியும் நல்லதுதான். ஆனா நமக்கு நல்லதா? அதுதான் கேள்வி. சரியா? இன்னொன்னு, இப்ப இடையில நாங்க இப்ப புத்தக முதல்லயே எனக்கு தெரியும், முதல்லயே படிச்சிருக்கேன். இருந்தாலும் புத்தக கண்காட்சி போட்டிருந்தாங்க கோயம்புத்தூர்ல, கொடிசியால போன வாரம் நடந்துச்சு. நாங்க போயிருந்தோம். உணவு சரித்திரம் சொல்லிட்டு இவ்வளவு பெரிய புக்கு உணவு சரித்திரம் 3 பாகம். சோ அதுல அவ்வளவு டீட்டெயிலா போட்டு அதுல நாங்க முதல்ல செவிவழி செய்தியா கேட்டத அவங்க ப்ரூவ் பண்ணோட போட்டிருந்தாங்க. அதாவது நம்மளுடைய இந்தியாவுல காரத்துக்கு மிளகுதான். சரிங்களா? வைரம், வைடூரியம், சரிங்களா, பல லட்சக்கான டாலர் கொடுத்து இங்கிருந்து மிளகாய் வாங்கிட்டு போனாங்க. ஃபர்ஸ்ட் மிளகாய் எப்போ அறிமுகப்படுத்தினாங்கன்னா 1436 நம்ம படிச்சிருப்போம் வரலாறுல. வாஸ்கோ ட காமா இந்தியா வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா குழப்பங்களும் நடந்துச்சு. அது வரைக்கும் நம்மளுடைய உணவு, நம்மளுடைய இது வந்து காரத்துக்கு நம்ம சாப்பிட்டது மேக்சிமம் மிளகுதான். கருப்பு தங்கம்னு பேர், அதுக்கு பேர். உங்களுக்கு தெரியும், மிளகை பத்தி தெரியும் உங்களுக்கு. மிளகுடைய பழமொழி ஒண்ணு சரியா? 10 மிளகு இருந்தால் தெரியுமா யாருக்காவது? பெரிய பகையாளியும் பகைவன் வீட்டிலும் சோறு உண்ணலாம். பகைவன் வீட்டுல சோறு வந்து பயமா எங்க விஷத்தை வச்சிருவானு இருக்கு இல்லையா? அப்ப அது வந்து அவ்வளவு விஷ முறிவுக்கு உண்டான மருந்து. பகைவன் வீட்டிலும் அந்த அளவுக்கு மிளகு கருப்பு தங்கம்னு சொல்றாங்க. அது ஆரம்பத்துல இதுக்காகவே பெரிய படையெடுப்பு நடந்திருக்கு. நிறைய வந்து அந்த இங்கிருந்து மிளகாய் எடுத்துட்டு போகணும். அவனுக்கு தேவை அந்த, ஏன்னா அந்த அங்கிருந்து வந்த வெளிநாட்டுல இருந்து வந்தவங்களுக்கு அங்க பூரா மைனஸ்ல இருக்கும் இல்லையா? அந்த சூட்டுக்கு இந்த மிளகு அவனுக்கு பெரிய சப்போர்ட்டா இருந்துச்சு. அந்த எல்லா நோய்களையும் குணமாக்குச்சு. அப்ப இங்கிருந்து எடுத்துட்டு போக ஆரம்பிச்சான். நமக்குள்ள கொஞ்சம் அவேர்னஸ் வந்துச்சு. அப்ப என்ன பண்ணா, இதை விட இது காரமா இருக்குடான்ட்டு இதை சாப்பிட வச்சான். அப்ப நம்மள எப்படி ஏமாத்தினாங்க ஆரம்பத்துல, அப்படி பண்ணதுதான் மிளகாயை உள்ள கொண்டு வந்தான். சோ மிளகாய் நம்மளுடைய உணவு இல்லை. சரியா? இன்னொன்னு, அறிவியல் உடலியல் மனவியல் ஆன்மீகம், இந்த 4க்குமே மிளகாய் எதிரி. சரியா? மிளகாய் சாப்பிட்டா எமோஷனல் அதிகமாகும், உணர்ச்சி வசம் அதிகமாகும், ஆன்மீகத்தை சொல்லுவாங்க ரஜோகுணம் அதிகமாகும் சொல்லுவாங்க, எரிஞ்சு விளையாடுறது, இதெல்லாம் வரும் எப்போ மிளகாய் சாப்பிட்டா. இது வந்து ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகம், மனோதத்துவம் சொல்றது, ஆன்மீகம் சொல்றது. சரியா? அறிவியல் என்ன சொல்லுது? அந்த மிளகாயில நம்ம இருக்கிறதுலே விஷம், உயிர்கொல்லி விஷம்னு சொல்ல பாத்தீங்கன்னா, இந்த LTT எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா? இங்க ஒரு குப்பி வச்ச சைனைட் குப்பி, சைனைட்டு நாக்குல பட்டா போதும் அப்படியே உள்ள இப்படிங்கிறதுக்குள்ள இறந்துருவாங்க. அதுல இருந்து அதோட வகையை சேர்ந்த சைனாப்சின் அப்படிங்கிற ஒரு பாய்சன், ஒரு விஷம் அந்த மிளகாயில இருக்கு அப்படிங்கிறது ஆராய்ச்சி பூர்வமா நிரூபணம் ஆயிருக்கு. தென் நான் எனக்கு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன். அப்புறம் 2வது, மிளகாய் சாப்பிட்டா ரத்தம் சூடாகும், ரத்தத்தினுடைய தன்மை மாறும், ரத்தம் கெட்டுச்சுன்னா தோல், இந்த ஸ்கின் ரேஷஸ், தோல் அரிப்பு இதெல்லாம் வரும், பாடியோட ஹீட் அதிகமாகும். சரிங்களா? இதெல்லாம் மிளகாய் சாப்பிட்டா. அப்புறம் நம்மளுடைய வயிறு உள்ளுறுப்புகளை ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின் இல்லையா? இதுல இருக்கிற அதிகப்படியான காரத்தன்மையினாவும் உள்ள இருக்கிற புண்ணை பூரா ரணப்படுத்திடும். சோ அது அல்சரா மாதிரி, கேன்சரா மாறதுக்கெல்லாம் முக்கியமான மூல காரணமா இருக்கு சொல்றாங்க. இதெல்லாம் கரெக்ட். அப்புறம் நான் நான் டாக்டர்கிட்ட இவர்கிட்ட பேசுறப்பதான் இந்த விஷயங்கள்லாம் சொல்றாரு. இதெல்லாம் நடக்குது அப்படின்னா இதுதான். அப்போ மிளகாய், அப்புறம் நம்மளுடைய முக்கியமான நரம்பு மண்டலம், மூளைக்கு போறது இங்க பிரிவு இல்லையா? இந்த பிடரியிலிருந்து நரம்பு மண்டலம் பிரிவு இல்லையா? அந்த நரம்பு மண்டலத்துல பலவீனப்படுத்துது. இது இவ்வளவு வேலை மிளகாய் செய்யுது. அதனாலதான் இந்த 4 பிளாட்ஃபார்ம், அது ஆன்மீகமா இருந்தாலும் சரி, யோகம் மனோதத்துவம் படிக்கிற அந்த விஷயமா இருந்தாலும் சரி, அல்லது நம்மளுடைய வாழ்க்கைக்கும் சரி, இது எதுக்குமே வந்து மிளகாய் வந்து பயன்படுத்துவது குறைக்கணும் ஃபர்ஸ்ட். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து முழுமையாக விலகலாம். சொல்லுவாங்க இல்லையா, உத்தமம் மத்தியமம் அதமம்ட்டு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? உத்தமம்னா நல்லது, மத்தியமம்னா ஆவரேஜ், அப்பப்ப பயன்படுத்திக்கலாம், கடைசி அதமம், சுத்தமா கூடாது. நம்ம சாப்பிட்டுமே இவ்வளவு நாள கடந்த ரொம்ப வருஷமா சாப்பிட்டு பழகிட்டோம் இல்லையா? அப்ப அது உடனே எப்படி வர்றது? உடனே விடலாம். முதல்ல ஒரு டெய்லி ஒரு 100 கிராம் மிளகாய் வாங்குறதுக்கு பதில் 50 கிராம் மிளகாய் வாங்கணும். அப்புறம் அந்த 50 கிராம் மிளகாய் டெய்லி 4 மிளகாய்க்கு பதிலாக 3 மிளகாய் போடணும், 2 மிளகாய் போடணும், அப்புறம் 1 மிளகாய் போடணும், அப்புறம் அரை மிளகாய் போடணும். இப்படியே படிப்படியா மிளகாயில வந்து இன்னொன்னு, இப்போ இந்தியா வந்து சர்க்கரை வியாதிக்கு 2வது இடத்துல இருந்து 1வது இடத்துக்கு முன்னேறிச்சுன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம காய்கறி மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா, இந்த சர்க்கரை வியாதிக்கு
உங்க வீட்டுல இருந்து மிளகாயை தூக்கி வெளியே போட்டா மருந்தை தூக்கி வெளியே போடலாம் அப்படின்னு. அவர் டாக்டர் உள்ள அவருடைய கிளினிக்லேயே உள்ள வச்சிருப்பார். பெரிய டேஞ்சர் தெரியுங்களா? கபால ஓடு, ஒரு செவ்வறு அளவு இருக்கு கபாலம். அங்க பெரிய 2 சிகப்பு கலர்ல லைட் இருக்கு கண்ணுகிட்ட. மேல எழுதியிருப்பார் சிகப்பு கலர்ல, பச்சை மிளகாய் வரமிளகாய் உடலுக்கு, மனதுக்கு, உயிருக்கு, நாட்டுக்கு கேடுன்னு எழுதி வச்சிருப்பார். அவருடைய ஆராய்ச்சி ஒரு 20 ஆண்டுகள் ஆராய்ச்சி. அப்புறம் குருஜி, ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ் எல்லாமே மிளகாயை தவிர்க்க சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ அது ஏன் தவிர்க்க சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரப்பூர்வமா தெரிஞ்சு நாங்களும் ஒரு 10-15 வருஷமா அதை எடுக்கிறது இல்லை. எடுத்த என்ன நடக்குதுங்கிறது எங்களுக்கு தெரியுது. அப்புறம் உங்களை மாதிரி மாணவர்களா வர்றப்ப அவங்களுக்கு மிளகாயை விட்டுட்டு அந்த அந்த மருத்துவமோ அல்லது நோய்க்கு பிரச்சனைக்கு தீர்வு சொல்றப்ப அது சீக்கிரமா குணமாகுது. அதனால தயவு செஞ்சு மிளகாய் பெரியவங்க நீங்க சாப்பிடாதீங்க, குறிப்பா பெரியவங்களுக்கு கொடுக்காதீங்க, குழந்தைகளுக்கு கொடுக்காதீங்க. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்க பாருங்க. மிளகு, இஞ்சி, அப்புறம் திப்பிலி, கிராம்பு, நிறைய வெத்தலை, காரத்துக்கு நிறைய இயற்கை கொடுத்துருக்கு. ஸோ மிளகாய் நம்மளுடைய உணவல்ல, அது உடல் ஆரோக்கியத்திற்கு, மன ஆரோக்கியத்திற்கு எதிரானது. எனக்கு ரொம்ப சிம்பிளா பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம எல்லாத்தையுமே எடுத்துக்கிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்ச நாளைக்கு நீங்க தவிர்த்துட்டு, ஏன்னா நமக்கு சுவை மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப டங் பேலட் இட் கீப்ஸ் சேஞ்சிங். ஸோ இப்ப நீங்க எடுத்துக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நாங்க டோட்டலா எங்களுக்கு தெரியும் நாங்க இதை விடணும் அதை விடணும்னு இல்லாம சும்மா நிறைய ஃப்ரூட்ஸ் தான் நாங்க சாப்பிட்டு வந்தோம். நானு, ஸ்ரீகாந்த் அண்ட் ஆருஷ், அதாவது என்னோட கணவரும் என்னோட பையனும். ஸோ அப்படியே பழகிட்டு வந்துட்டோம். ஸோ அதுல எதுவுமே நாங்க சேர்த்த மாட்டோம். கம்ப்ளீட்டா ரா ஃபுட்லேயே இருந்தோம். ஸோ சடனா வி ஸ்டார்டட் டேக்கிங் சில்லி அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா நீங்க பெப்பர்னா எப்ப வேணாலும், ஏன்னா இட் வாஸ் பார்ட் ஆஃப் குக்கிங். ஏதோ ஒன்று நம்ம பொங்கல் எல்லாம் மிளகு போட்டு தான் சமைப்போம் இல்லைங்களா? ஸோ அப்ப பாத்தீங்கன்னா எனி டைம் நீங்க அதை எடுத்துக்கலாம். ஸோ ஒரு கேப் விட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கும் போது அது உங்களுக்கு காட்டி கொடுக்கும். ஸோ அதனால என்னன்னு, ஏன்னா இந்த உடம்பு என்ன சாப்பிட்டாலும் வெளியே தள்ளுறதுதான் அதோட வேலையே. ஸோ உங்களுக்கு பழக்கத்துல இப்ப அக்செப்டபிள் ஃபார்ம்ல இருக்கு. பிகாஸ் நம்ம பழகிட்டோம் இல்லையா? என்ன கொடுத்தாலும் அது பழகிக்கும், எதை கொடுத்தாலும் அது பழகிக்கும். ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, என்னென்னமோலாம் சாப்பிட்டு சாதனை எல்லாம் காட்டினவங்க எல்லாம் கூட உண்டு நம்ம நாட்டுல. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்க ஒரு கேப் விட்டு நீங்க இந்த மிளகாய் எடுக்கும் போது the body will not accept, யாருக்கா இருந்தாலும். ஏன்னா கண்டிப்பா எரிச்சல் கொடுக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்படியே பழகிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா நாங்க இப்ப எங்களால எடுத்துக்கவே முடியல. இப்போ என்னோட பையனுக்கெல்லாம் நான் கொடுத்ததே இல்லை ஆரம்பத்துல இருந்தே. அவன் எடுத்துக்கும் போது ரொம்ப கஷ்டப்படுவான். ஸோ இது ரொம்ப லாங் கேப் தான் இல்லை. நீங்க இப்ப நாங்க மண்டலால பாத்தீங்கன்னா ஒரு 500 ஃபேமிலிஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு 48 days ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களால எடுத்துக்க முடியல 48 daysக்கு அப்புறம். மறுபடியும் நம்ம பழகிட்டோம்னா எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு கேள்வியா இருக்கும், என்னடா அது இவ்வளவு நாள் எடுத்துக்க முடியாதா? இட் பாடி இஸ் டெல்லிங் யூ. இந்த உடம்பு சொல்லி கொடுக்கும் நம்மளுக்கு என்ன எடுத்துக்கலாம், வாட் இஸ் மோர் பேலட்டபிள், வாட் இஸ் ஈஸி. ஏன்னா எல்லா பழக்கத்தையும் நம்ம தான் பழகிக்கிறோம். பழகிட்டு நம்ம அது அந்த கம்ஃபர்ட்னஸ்க்கு வரும். ஸோ அப்படிதான். ஸோ அப்படி பார்க்கும்போது மிளகு இட் இஸ் லைக் போக போக அதோட அளவும் கம்மியாகுது. இட் ஆக்ட்ஸ் ரொம்ப மெடிசினல் வேல்யூ அதிகமா இருக்கு. அதுக்காக தான் இது அனுபவபூர்வமா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஈஸி டைஜஸ்ட். கார்போஹைட்ரேட் அரிசியே சாப்பிட்டு, அரிசி, தோசை, இட்லி, ஏன் பொங்கல்ல மிளகு போடுறாங்க? பொங்கல்ல ஏன் மிளகுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம போட சொன்னா, அது மிளகு முழுசா. ஸோ அதுல வெறும் கார்போஹைட்ரேட் மட்டும் தான் இருக்கு. அந்த கார்போஹைட்ரேட்டை டைஜஸ்ட் பண்றதுக்காக மிளகு, அதை கடிச்சு சாப்பிடும். நம்ம என்ன பண்றோம், பொங்கல் சாப்பிட்றோம், அந்த மிளகை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடறோம். சரியா? ஸோ அது குறிப்பா வெளியே கடையில சாப்பிட்ற பொங்கல் கண்டிப்பா சாப்பிடணும். ஏன்னா கடையில நெய் போடுவாங்களான்னு தெரியாது, சில நேரங்கள் டால்டா போடுவாங்க, வனசி இதெல்லாம் போடுவாங்க இல்லையா? அதனால கண்டிப்பா சாப்பிடக்கூடாது வெளியே. சப்போஸ் சாப்பிட்டா கண்டிப்பா மிளகு நல்லா கடிச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பொங்கல் வேற ஏதாவது தேவையில்லாத இருந்தா கூட நமக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கும். அதனால அருமருந்து மிளகு காரத்துக்கு, மிளகை சார்ந்து நிறைய காரத்துக்கு உண்டான இயற்கை நிறைய பொருட்கள் கொடுத்துருக்கு. அதை சேர்த்துக்கலாம். மிளகாயை படிப்படியா குறைச்சு தவிர்த்துக்கலாம். நல்லது. நந்திதா அப்படின்னோடனே எனக்கு அதிகமா ஞாபகம் வர்றது, ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டுல ஈவென்ட்ல கற்பூரவள்ளியில சாப்பிட்டுருந்தோம். ஞாபகம் இருக்குங்களா? ரொம்ப நல்லா இருந்தது. இந்த காரம்னு சொன்னோடனே அந்த மாதிரி போட்டோம் நம்ம கற்பூரவள்ளியில. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருக்குமே ஒரு டிராப்பா, ஏன்னா கிளாஸ்ல பிஸியா ஆயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அது நல்லா சுண்டிட்டு எல்லாருக்கும் ஒரு டிராப்பா கொடுத்தது. அப்படி கற்பூரவள்ளி தீர்த்தம் சாப்பிட்ட மாதிரி இருந்தது. நன்றி. வேற என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க? அண்ணா, பொதுவா பெரியவங்கன்னு வரும்போது ஒரு கேள்வி ரொம்ப காமனா நாங்க பாக்குறோம்.
தூக்கம் வர மாட்டேங்குது. அப்புறம் அந்த மனசு சார்ந்த பிரச்சனை. சோ நீங்க ஆரம்பத்துல சொல்லும் போதே அதை பத்தி பேசுனீங்க. இந்த ஸ்பிரிச்சுவல் இது எல்லாமே சேர்ந்து அந்த ஃபுட் வந்து எவ்வளவு இம்பாக்ட் பண்ணுன்னு சொல்லி. So இதை வந்து நீங்க எப்படி நான் பாக்குறீங்க லைக் வர்றவங்களுக்கு? ஆமாமா, ஃபுட்டு தான் மைண்டா மாறுது, மனமா, எண்ணமா, உணர்வா, உணர்ச்சியா மாறுது. அதான் அடிக்கடி சொல்றது ஒண்ணு, உணவு மாறினால் உடல் மாறும், உடம்புல சேஞ்சஸ் வரும், உடம்பு ஆரோக்கியமாகும். உடம்பு மாறுச்சுன்னா, உடம்பு ஆரோக்கியமாச்சுன்னா மனசு மாறும். மனம் அமைதி அடையும், மனம் தெளிவடையும், மனதில் இருக்க குழப்பங்கள்லாம் மாறும், மனம் வலிமை அடையும், மனம் தூய்மை அடையும், என்ன வேணா வச்சுக்கலாம், பாசிட்டிவான தாட்ஸ் வரும். மனம் தெளிவடைஞ்சு மனம் நல்லா இருந்தா நமக்கு வரக்கூடிய குணம் மாறும். மனம் மாறினால் குணம் மாறும். நம்ம குணம்னா நம்மளுடைய கேரக்டர், பர்சனாலிட்டி மாறுது. இது மாறுச்சுன்னா நம்மளுடைய குலமே மாறும், நம்மளுடைய டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரே மாத்திடலாம், கர்மாவையே மாத்திடலான்ட்டு வேதம் சொல்லும். சரியா? அப்போ உணவு தான் எண்ணமா மாறுது, அன்னமே எண்ணம். சரி, அதுதான் தான் குணத்தை நான் சொன்னேன், ரஜோ குணம், சத்துவ குணம், தாமச குணம் பிரிச்சாங்க இல்லையா? அப்படிதான். ஸோ அப்படி நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ அந்த சாப்பாட்டுல இருந்து நம்மளுடைய கேரக்டர் என்ன வேணுமோ அதை எடுத்துக்கலாம். நம்ம என்ன கேரக்டரை மாத்தணும் அதை மாத்தலாம், அல்லது ஒரு புதிய கேரக்டர் எனக்கு வேணும்னா அதை வந்து டிசைன் பண்ணணும். ஸோ எல்லாத்துக்கும் சொல்றது பெருசா என்ன இருக்கும், நான் சொன்னேன்ல, பயம். எல்லாத்துக்குள்ளே பெரியவங்களுக்குள்ள என்ன இருக்கும்? தனிமை இல்லையா, வெறுப்பு, நிறைய இந்த நம்ம உறவுகளுக்குள்ள பாக்குறோம். ஸோ அப்போ ஒண்ணு வெறுப்பு, நம்மளை இக்னோர் பண்றாங்க, அலட்சியப்படுத்துறாங்கிற அந்த எண்ணம் இருக்கும். அப்புறம் பயம் இருக்கும், ஒரு கோபம் இருக்கும், வெறுமை இருக்கும். இதெல்லாம் கலந்ததுதான் பெரியவங்க இல்லையா? அப்போ அதை ஏதோ ஒரு வகையில ஓவர் கம் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியானது உணவு முறை. சரியா? எப்படி சிம்பிளா மாத்திக்கலாம்? ரொம்ப 2-3 டிப்ஸ் மட்டும் சொல்றேனே. ரொம்ப சிம்பிளா நம்மளுடைய படையல்ல நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வெல்கம் ட்ரிங்க் கொடுப்பாங்க. செம்பருத்தியில, ரோஜா பூல, தாமரை பூல, கலர்ஃபுல்லா இருக்கும். நெட்ல போனீங்கன்னா யூடியூப்ல இருக்கு. ஸோ இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே நம்மளுடைய மைண்டோட கனெக்ட் ஆனது. அதனாலதான் பூச்சி விடுறது ஆரம்பத்துல ஆண்களும் சரி பெண்களும் சரி பூச்சி விடணும். சாமிகளுக்கு எல்லா சாமிக்குமே ஆண் பெண் எல்லாத்துக்குமே பூ வைக்கிறோம் இல்லையா, அலங்காரப்படுத்துறோம் இல்லையா? அப்போ அந்த ஸ்மெல் பட்டாவே போதும், பூக்களோட வண்ணத்தை பார்த்தாவே போதும், ஸ்மெல் பட்டாவே போதும், சாப்பிட்டாவே போதும். அப்ப அந்த இந்த மாதிரி ஒரு 6-7 மலர்கள் இருக்கு. அந்த மலர்களை டெய்லி எடுத்துக்க சொல்லுங்க, அல்லது எடுத்து கொடுங்க, சாப்பிட கொடுங்க. சாப்பிட்டீங்கன்னா போதும், இந்த மனம் சார்ந்த பிரச்சனை வராது. இந்த டென்ஷன் ஆகுது, கோவப்படுறது, எப்பவுமே பிளசண்டா இருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஈஸி ரெசிபி என்னன்னா செம்பருத்தி பூ. சரியா? செம்பருத்தி பூவை 2 மெத்தட்ல பண்ணலாம். சூடாவும் சாப்பிடலாம், சில்லுன்னு அழகா ட்ரிங்காவும் சாப்பிடலாம். படையல் நோ ஆயில் நோ பாயிலும் பண்ணலாம், அல்லது சூடாவும் சாப்பிடலாம். நம்ம வீட்டுல தோட்டத்துல செம்பருத்தி பூ இருக்கும். என்ன பண்ணுவோம்? எடுத்துட்டு வந்து இப்படி விளக்கு கிட்ட வைப்போம், சாமி படத்துல சொருகுவோம். அது அப்படியே காஞ்சு அப்படியே 3வது நாள் 4வது நாள் குப்பையில போயிடும். ஆனா அவ்வளவு மருந்து, அது ரத்தத்துக்கு நல்லது. ரத்தத்துக்கு சிவப்பு அதோட சிவப்பணுக்களை அதிகப்படுத்தும். குறிப்பா மனதுக்கு நல்லது. மனம் இதமா எப்பவுமே இருக்கும், பிளசண்டா இருக்கும். அப்போ அதை வந்து ஜூஸா மாத்தணும்னா செம்பருத்தி ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாஸ்க்கு 2 அல்லது 3 செம்பருத்தி பூவோட இலை. சரியா? செம்பருத்தி பூ அந்த தண்டு உள்ள இருக்க மகரந்தத்தால எடுத்துட்டு ஒரு 4-5 பூ எடுத்து மிக்சி ஜூஸர் ஜார்ல போடுங்க. இந்த மாதிரி ஒரு கிளாஸ் தண்ணி விடுங்க, நல்லா மிக்சியில அரைங்க. நல்லா டிகாஷன் மாதிரி கருஞ்சிகப்பு நிறத்துல டார்க் ரெட்டு, சரியா, கருஞ்சிகப்பு நிறத்துல கருப்பா டிகாஷன் மாதிரி இருக்கும். அதை டீ ஃபில்டர்ல ஃபில்டர் பண்ணிக்கங்க. ஒரு லெமன், ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விடுங்க. அப்படியே எகைன் செம்பருத்தி கலர்ல வந்துடும். செக்கச்செவை கருப்பு கலர்ல இருந்தது, லெமன் ஆட் பண்ணீங்கன்னா போதும், செக்கச்செவைன்னு வந்துடும். அவ்வளவுதான். அதுல நீங்க தேன் ஊற்றினாலும் சரி, நாட்டு சக்கரை போட்டாலும் சரி, போட்டீங்கன்னா அழகா லெமன் போட்டு என்னமா சாப்பிடலாம்? ட்ரிங்க், செம்பருத்தி பானம், செம்பருத்தி ஆற்றல் பானம் நம்ம சொல்றோம். இது சில்லுன்னு சாப்பிட்றது. இல்ல சார் எனக்கு சில்லுன்னு வேண்டாம், ஈவினிங் டைம்லயோ காலையிலயோ சூடா சாப்பிடும் போது இல்ல மனம் வருது, அதே மாதிரிதான் ஒரு கிளாஸ் தண்ணிய பாத்திரத்துல கொதிக்க வைங்க. தண்ணி கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த பூ இருக்கு இல்லையா, பிச்சு போட்டீங்க இல்லையா, இந்த தண்டெல்லாம் எடுத்துட்டு பூவை மட்டும் உள்ள போட்டுருங்க. போட்டு இப்படிங்கிறதுக்குள்ள 1 நிமிஷம் அல்லது 2 நிமிஷத்துல அந்த செம்பருத்தி வெள்ளையா மாறிடும். அந்த செம்பருத்தி இருக்க சாறு பூரா அந்த தண்ணியில இறங்கி தண்ணி டிகாஷன் மாதிரி ஆயிடும். அதே டிகாஷனை ஃபில்டர் பண்ணி இந்த கிளாஸ்ல ஊத்துங்க. சேம் அதே மாதிரி ஒரு 1/2 லெமன் புழிஞ்சுடுங்க. சேம் அதே மாதிரி சிகப்பு கலர்ல வந்துடும். எப்படி? அதே செம்பருத்தி கலர்ல வந்துடும். அவ்வளவு. நீங்க இனிப்புக்கு சர்க்கரையோ, நாட்டு சர்க்கரை, ஒயிட் சுகர் இல்லாம நாட்டு சர்க்கரையோ, தேனோ, கல்கண்டோ, பனங்கல்கண்டோ போட்டீங்கன்னா அழகா செம்பருத்தி சூடா சாப்பிட்டாலும் சரி, சில்லுன்னு சாப்பிட்டாலும் சரி, செம்பருத்தி ட்ரிங்க் ரெடி. அதே மாதிரிதான் பன்னீர் ரோசா, பிங்க் ரோஸ் இருக்கு இல்லையா, உங்களுக்கு தெரியல, நாட்டு ரோஸ் ஸ்மெல் பட்டாவே எவ்வளவு நல்லா இருக்கு இல்லையா, அதோட ஃப்ராக்ரன்ஸ் இல்லையா, அதோடைய ரோஜாவின் மனம் எவ்வளவு இதமானது. அந்த ஸ்மெல் பட்டாவே போதும், மைண்ட்ல இருக்க ப்ரெஷர், டென்ஷன் எல்லாம் போயிடும். அதையும் இதே மாதிரி பண்ணலாம்.
எப்படி இதே மாதிரி ட்ரிங்க் பண்ணலாம். நம்ம கடையில ரோஸ் மில்க்னு கொடுக்குறோம், அவ்வளோ எக்ஸலண்டா இருக்கும். வெளியே சாப்பிட்றதுல எசன்ஸ் போடுவாங்க. இந்த ரோஜா பூ நம்ம வீட்டு தோட்டத்துல தொட்டியில வச்சிருப்போம், பிங்க் கலர்ல பட்டர் ரோஸ் மாதிரி வரும். அந்த ரோஸ் எடுத்து அழகா பண்ணலாம். சங்குப்பூ, தாமரைப்பூ, இது எது இல்லையா பூ மார்க்கெட் போனீங்கன்னா 10 ரூபா 15 ரூபா அல்லது 5 ரூபா அந்த மாதிரி தாமரைப்பூ. அந்த தாமரைப்பூ, இந்த 4 பூவுமே மனதோட சம்மந்தப்பட்டது. சேலஞ்ச், நீங்க டெய்லி சாப்பிட்டீங்கன்னா ஒரு வாரத்தில் டெய்லி சாப்பிடவே உங்களுக்கு மாற்றம் தெரியும். தொடர்ந்து ஒரு வாரம் அல்லது 3 வாரம் 21 நாள் எடுத்தீங்கன்னா உங்க மனதுல பெரிய மாற்றம், மனதளவுல சீக்கிரமா உங்களுக்கு இம்மிடியேட் ரிசல்ட் வருது. காய்கறிகளை பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய், காய்கறிகளை பார்த்தா வெண்டைக்காய் இந்த மனநிலை ப்ரெஷரு, பிளட் ப்ரெஷருக்காக இருந்தாலும் சரி, மன அழுத்தமா இருந்தாலும் சரி, மன வருத்தமா இருந்தாலும் சரி, மன கோபம், வருத்தம், கவலை, இது எல்லாத்துக்குமே வெண்டைக்காய். டெய்லி மினிமம் ஒரு நேரத்துக்கு 2 to 3 வெண்டைக்காய் சாப்பிடலாம், பச்சையாவே சாப்பிடலாம். நாங்க வெண்டைக்காய் பெரட்டல் நீங்க நெட்ல அடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சிக்னேச்சர் ரெசிபி வெண்டைக்காய் பெரட்டல். குலோப் ஜாமுன் மாதிரி இருக்கும், அல்வா மாதிரி இருக்கும், பல்லு இல்லாட்டி சாப்பிடலாம். 24 மணி நேரம் வச்சு சாப்பிடலாம். ஒரு முடியுமா உங்களால? ஒரு டிஷ் அவ்வளவு நேரம் வச்சு சாப்பிட முடியுமா? நம்ம படையல் ரெசிபியில இன்னைக்கு காலையில செஞ்சீங்கன்னா நைட் வரைக்கும் சாப்பிடலாம். அடுத்த நாள் காலையிலையும் கூட வச்சிருக்கலாம், அவ்வளவு சூப்பரா இருக்கும். வெண்டைக்கால ஒரு சிம்பிளான ஜாமுன் மாதிரி குலோப் ஜாமுன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வெண்டைக்காய் ஸ்பெஷல் ரெசிபி. டெய்லியுமே நம்ம கடையில வெண்டைக்காய் கொடுக்கும். சரியா? வெண்டைக்காய் எடுங்க, பிஞ்சா இருக்கணும். உங்களுடைய சுண்டு விரல் சைஸ் இல்லாட்டி ஆள்காட்டு விரல் சைஸ், இந்த 2 சைஸ் தான். தலையை வெட்டிக்குங்க. தலையை எடுமா ஒரு 2 காமிச்சோம். வெண்டைக்காய் தலையை வெட்டிக்கிறீங்க. கத்தியில ஒரு கீரல் போடுறீங்க. பேனால கத்தியில ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் அப்படியே பூ மாதிரி விரி. ஃபுல்லா போடக்கூடாது, வெட்டக்கூடாது, பாதி அளவு, அவ்வளவுதான். ஒரு 5 வெண்டைக்காய் எடுத்து ஒரு அரை லெமன், அரை எலுமிச்சப்பழம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை, 5 வெண்டைக்காவுக்கு சுண்டு விரல் அல்லது ஆள்காட்டி விரல் சைஸ் இருக்கிற பிஞ்சு வெண்டைக்காய். சரிங்களா? லெமன் போடுறோம், 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை போடுறோம், 1 சிட்டிகை உப்பு போடுறோம், கட் பண்ண 1 சிட்டிகை உப்பு போடுறோம். இஞ்சி இருந்தா இஞ்சியை துருவி சும்மா ஒரே ஒரு 10 டிராப்ஸ், லெமன் எவ்வளவு பார்த்தீங்களா அந்த அளவுக்கு, அவ்வளவுதான். பரட்டி வச்சிருங்க. உடனே சாப்பிடலாம், 1 மணி நேரம் கழிச்சு சாப்பிடலாம், 2 மணி நேரம் கழிச்சு சாப்பிடலாம், 5 மணி நேரம் கழிச்சு சாப்பிடலாம். டைம் ஆக டேஸ்ட் கூட்டிகிட்டே இருக்கும். முதல்ல 1 வெண்டைக்காய் சாப்பிடுவீங்க, அடுத்த 1 மணி நேரத்துல 3 வெண்டைக்காய் சாப்பிடுவீங்க, 1 மணி நேரம் கழிச்சு 5 வெண்டைக்காய் சாப்பிடலாம், ஒரே நேரத்துல 10 வெண்டைக்காய் சாப்பிடலாம். அவ்வளவு அதோட ஜூஸ் அப்படியே ஹனி மாதிரி இருக்கும், தேன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த வெண்டைக்காவை சமைச்சு எடுத்துக்குங்க. வேண்டான்னு சொல்லல. வெண்டைக்காய் குழம்பு, வெண்டைக்காய் வறுக்காதீங்க, தயவு செஞ்சு வறுக்காதீங்க. சரியா? வெண்டைக்காய் பொரியலாகவோ குழம்பாவோ எடுத்துக்கங்க. ரொம்ப பெட்டர். அந்த சலைவா மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்குல்ல, அதுதான் மருந்து. அப்போ அந்த வெண்டைக்காய் சாப்பிட்றப்ப பிபிக்கு நல்லது, டயபெட்டிக்கு நல்லது, பிரெயினுக்கு நல்லது, நரம்புக்கு நல்லது, மலச்சிக்கல் இல்லாம பார்த்துக்கும். கிட்னியில ஸ்டோன் இருந்தா தெரியாம அது வெளியே வந்துடும். அது எல்லா மேல மனதுக்கு இதமானது, இதயத்துக்கு இதமானது எது? இதுதான் இதயத்துக்கு இதமானது. அதே மாதிரி வாழைக்காய், வாழைப்பூ, அதுவும் மனதுக்கு இதயத்துக்கு இதமானது. சரியா? அதனால மனதோட நிறைய பேசலாம், நிறைய விஷயங்கள் இருக்கு. சிம்பிளா நீங்க எளிமையா உடனே இப்ப கிளாஸ் முடிச்சோன்னா வெளியே போனீங்கன்னா செம்பருத்தி பூ இருந்துச்சா, உங்களுக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு உண்டான பதிலும் அதுக்கு உண்டான பலனும் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. சரியா? பாருங்க, இதான் வெண்டைக்காய். பாருங்க வெண்டைக்காய். இங்க வைங்க, இதை விட்டுரு, தட்டு கொஞ்சம் மேல. தலையை கட் பண்றாங்க. தலை அந்த ஹெட் மாதிரி இருக்கு இல்லையா, வாஷ் பண்ணிட்டு தொடச்சிடணும். அப்புறம் பேனால நடுவுல ஒரு கீரல் போடுறாங்க, அப்புறம் ஆப்போசிட்ல ஒரு கீரல், அவ்வளவுதான். கீழே வரை இப்போ 3/4 வாசி, அவ்வளவுதான். விரிங்க. பாருங்க, வெண்டைக்காய் பூ மாதிரி விரியுதா, 4 பாகமா பிரியும். கொஞ்சம் மேல. அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி ஒரு நேரத்துல 5 வெண்டைக்காய் தைரியமா சாப்பிடலாம். யாருமே, சக்கரை வியாதிக்காரங்க கூட சாப்பிடலாம், பயப்படாம சாப்பிடும். சரியா? வியாதின்னு சொல்லக்கூடாது, நான் எதையுமே யாரையும் அதே மாதிரி சொல்றது இல்லை, இருந்தாலும் சொல்றேன். நீங்க நான் எனக்கு இப்போ டயபெட்டிக்ங்கிறது ஒரு பிரஸ்டீஜ் டிசீஸ் ஆயிடுச்சு. எனக்கு 400 இருக்கு, நான் இந்த டாக்டர்கிட்ட போறேன், நான் டெய்லி இவ்வளவு இன்சுலின் போடுறேன், நான் ஒரு மாசத்துக்கு இவ்வளவு செலவு பண்றேன் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டஸ் டிசீஸா, பிரஸ்டீஜ் டிசீஸா மாறிடுச்சு. அதுதான் பெரிய, ஒரு குடும்பத்துல 2 பேத்துக்கு 3 பேத்துக்கு இருந்தாலும் சந்தோஷம், ஆமாமா நான் டயபெட்டிக் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அது பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுச்சு. அப்படி அல்ல, எளிமையா அதுல இருந்து வெளியே வரலாம். நன்றி.
ஓகேங்கண்ணா, ரொம்ப நன்றி. கடைசியா உங்க அந்த மண்டலா ப்ரோக்ராம் பத்தி மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. யாராவது இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ், மண்டலா நான் சொன்ன மாதிரி 12 ஒரு 48 நாள் பண்றது 7 வாரமா பிரிச்சிருக்கோம். ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு விதமான உணவு இருக்கும். முதல் 21 நாள் நான் சொன்ன சமைத்த உணவு 2 வேளை தான் சாப்பாடு, 2 வேளை தான் சாப்பாடு, நைட் உணவே இல்லை. நம்ம எப்பவுமே நைட் நேரத்துல சாப்பிடக்கூடாது. நம்ம ஊர்ல தெரியுமா உங்களுக்கு? நம்ம ஊர்ல கிராமங்கள் ஒரு பழமொழி இருக்கும். இப்போ தாத்தா பாட்டி எல்லாம் இருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கலாம். மலவாயில பொழுது மக்க வாயில சோறு, தெரியுமா? மலவாயில பொழுது, அதாவது அந்தி சாய நேரத்துல அந்த சூரியன் வர்றதா அந்த மலவாயில பொழுதுன்னு சொல்றாங்க. மக்க வாயில சோறு. அந்த டைமுக்குள்ள சாப்பிட்டு படுத்துடணும். அப்படிதான் ஆரம்பத்துல பண்ணிட்டு இருந்தோம். 7 மணிக்கெல்லாம் படுத்துருவோம். ஒரு நாளைக்கு 3 ஜாமம் எந்திரிப்போம். நைட்டு 12 மணிக்கு ஒரு தடவை, அப்புறம் காலையில ஒரு தடவை, அப்புறம் வெடிஞ்சதுக்கு அப்புறம். அப்படிதான் இருந்துச்சு. ஸோ அப்போ இங்க 2 வேளை தான் உணவு, சமைத்த உணவு. அந்த சமைத்த உணவு சுத்த சித்த உணவு. நான் சொன்னேன் இல்லையா, புளி மிளகாய் மசாலா இல்லாம எப்படி சமைக்கலாம், எப்படி சாம்பார் வைக்கலாம், எப்படி பொரியல் வைக்கலாம், எப்படி குழம்பு வைக்கலாம், இந்த ரெசிபியெல்லாம் சொல்லி கொடுத்து உங்களை 21 நாள் எப்படி சாப்பிடணுமோ அளவா, காலையில என்ன சாப்பிடணும், மத்தியானம் என்ன சாப்பிடணும் சொல்லி கொடுத்து அதை சாப்பிட வைப்போம். ஃபர்ஸ்ட் 21 days. நெக்ஸ்ட் 21 days காலையில இருந்து நைட் வரைக்கும் முழுக்க அடுப்புலா சமையல். காலையில இட்லி சாப்பிடுவீங்க சமைக்காம, பொங்கல் சாப்பிடுவீங்க பொங்க வைக்காம, கிச்சடி சாப்பிடுவீங்க வேக வைக்காம. ஸோ இப்படி இட்லி, பொங்கல், உப்புமா, கிச்சடி, இந்த மாதிரி டிஃபன் ஐட்டமே காலையில இருக்கும். மத்தியானம் சேம் இதே மாதிரி வடை பாயசத்தோட சாப்பாடு. 3 வாரம் 21 நாளும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு வாரம் வெரைட்டி ரைஸா கொடுப்போம், ஒரு வாரம் சாம்பார் ரசம் கொடுப்போம், ஒரு வாரம் குழம்பு மோர் கொடுப்போம். அது பொரியல், கூட்டு, அவியல், வடை, பாயசம், எவ்ரிதிங். ரெஸ்டாரண்ட்ல என்ன கொடுத்துருமோ அது எல்லாமே உங்களுடைய 21 நாள்ல கவர் ஆயிரும். கடைசி ஒரு வாரம் பழங்கள் மட்டுமே சாப்பிட சொல்றோம். இது எல்லாமே கஸ்டமைஸ்டா ஒவ்வொருத்தருகிட்டையும் நீங்க வரதா இருந்தா உங்ககிட்ட ஃபுல் டேட்டாஸ், யூரின் போனது எப்படி, எவ்வளவு நாள் யூரின் போறீங்க, எவ்வளவு நேரம் போறீங்க, யூரின் எவ்வளவு வேகமா வருது, நுரையா வருதா, என்ன கலர்ல வருது, இவ்வளவு டேட்டாஸ் வாங்குவோம். மோஷன் போறதா, எப்படி போகுது, எவ்வளவு நேரம் போகுது, இதெல்லா டீட்டெயிலும், சாப்பிட்றது, பசி எடுக்கிறது, என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, சரியா, என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிடுவீங்க, இந்த எல்லா டீட்டெயில். அப்புறம் உங்க உடல் சார்ந்த பிரச்சனை, மனம் சார்ந்த பிரச்சனை, உங்க வேலை, உங்க குடும்பம், இந்த எல்லா டீட்டெயில் வாங்கி இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி கஸ்டமைஸ்டா 3வது வாரத்துல இருந்து கடைசி 7வது 8வது வாரம் வரைக்கும் உங்க ஒவ்வொருத்தருடைய மாற்றத்துக்கு தகுந்த, ஒவ்வொரு வாரம் உணவு எடுப்பீங்க இல்லையா, அந்த மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸா டயட் கொடுத்துட்டே இருக்கும். 7 வாரத்துக்கு 7 டயட் சார்ட் வரும். சரிங்களா? ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சு அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த உணவு இது இல்லாம இதுல காய், நான் சொன்ன 21 காய், பூவு, கீரை, மூலிகை, அரிசி, பாரம்பரிய அரிசி, சிறுதானியம், அப்புறம் பாரம்பரிய அரிசியில் அவளு, சிறுதானியத்தில் அவளு, அப்புறம் இந்த மசாலா ஐட்டம்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், ட்ரை நட்ஸ், முளை தானியங்கள், இப்படி ஒரு 20 கேட்டகரியில 150 வெரைட்டி, 150 இன்கிரீடியன்ஸ். அதாவது இந்த மளிகை பொருள்கள் மட்டுமே 150 இன்கிரீடியன்ஸ் நீங்க வாங்கி பயன்படுத்துவீங்க. சரியா? இந்த 21 நாள், முதல் 21 நாள் சமைத்த உணவுல 250க்கு மேல ரெசிபி நீங்க செஞ்சு சாப்பிட்டுருவீங்க. சுத்த சைவ உணவு முறையில உடலுக்கு ஆரோக்கியமான சமைத்த உணவை சாப்பிட்டுருவீங்க. 2வது 21 நாள் கிட்டத்தட்ட 300 வெரைட்டி, 300 ஏன்னா இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது. இன்னைக்கு வரகுல பொங்கல்னா அடுத்தது சாம பொங்கல், அடுத்தது குதிரவாளியில கிச்சடி, அப்புறம் மாப்பிளை சம்பால புட்டு, இந்த மாதிரி மாறி மாறி வந்துட்டே இருக்கும். ஒரு நாள் வாழைக்கால பொரியல் இருக்கும், அடுத்த நாள் வாழைப்பூ பொரியல் இருக்கும், அடுத்த நாள் பீர்க்கங்கா இருக்கும். இப்போ 7 நாளுக்கு 7 பொரியல், 7 நாளுக்கு 7 துவையல், 7 நாளுக்கு 7 சாம்பார், இப்படி மாறிட்டே இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா ஒரு மோர் தென் 200 டிஷ்ஷஸ் மட்டுமே தெரிஞ்சுக்குவீங்க. அதோட ரெசிபி தெரிஞ்சுக்குவீங்க, அது எப்படி சமைக்கணும்னு தெரிஞ்சுக்குவீங்க, அதை முழுசா சாப்பிடுவீங்க, அதோடைய பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்குவீங்க. அதோடைய பெனிஃபிட்ஸ், அதோட பலன்கள் பூரா உங்களுடைய தான் மாறிடும். இது இல்லாம காலையில எந்திரிக்கிறதுல இருந்து தூங்குற வரைக்கும் இப்படிதான் தூங்கணும், இப்படிதான் படுக்கணும், இப்படி பாத்ரூம் போறது, குளிக்கிறது, எல்லாத்துடைய தகவல்களும் சொல்லி எப்படி நம்மளுடைய முன்னோர்கள் பெரியவங்க எப்படி நீங்க ஆரம்பத்துல 70 80ல வாழ்ந்தீங்களோ அந்த வாழ்க்கை முறையை வாழ வச்சோம். 48 நாளும் பல்பொடி இல்லாம பல்லு விளக்குவீங்க. பல்பொடி, பேஸ்ட், பிரஷ் இல்லாம பல்லு விளக்கு, வெறும் கைதான் உங்களுக்கு எல்லாமே. சரியா? 48 நாளும் சோப்பு இல்லாம, ஷாம்பு இல்லாம, எந்த லிக்விட் இல்லாம, குளியல் பொடி இல்லாம, ஆர்கானிக் சோப் இல்லாம, பவுடர் இல்லாம, எது இல்லாம குளிப்பீங்க. குளியல மட்டுமே 5 குளியல் இருக்கு. மூலிகை குளியல் இருக்கு, மலர் குளியல் இருக்கு, பழ குளியல் இருக்கு, உப்பு குளியல் இருக்கு, காந்த குளியல் இருக்கு, காஸ்மிக் பாத், 5 குளியல் இருக்கு. இந்த 48 நாள்ல என்ஜாய் பண்ணி குளிக்கலாம். ஒரு நாளைக்கு 2 வேளை உங்களுக்கே தெரியாம ஆட்டோமேட்டிக்கா மோஷன், யூரின் போயிடும். இதெல்லாம் நம்ம வாழ்வியல் இருந்தது. இது இல்லாம சிம்பிளான யோகா இருக்கு, பிராணாயாம பயிற்சி இருக்கு, நம்ம நினைச்சதெல்லாம் அதை அடைய இருக்க காரணமா இருக்க முத்ரா தியானங்கள் இருக்கு, ஆழ்மன பயிற்சிகள் இருக்கு, நிறைய. இதெல்லாம் ஏன்னா உணவு எல்லாத்தோடய சம்மந்தப்பட்டது. ஒன்னை விட்டோம்னா இன்னொரு இடத்துல லாக் ஆயிடும், இதாயிரும்.
அதனால எந்த இடத்துலையுமே நம்ம வந்து விடாம காலையில நீங்க எந்திரிச்சதுல இருந்து தூங்குற வரைக்கும், தூங்குறதுக்கு அப்புறம் எப்படி தூங்கணும், கனவு இல்லாம தூங்கணும் இல்லையா, சவுண்ட் ஸ்லீப்பா இருக்கணும் இல்லையா, டிவைன் ஸ்லீப்பா இருக்கணும் இல்லையா. அப்போ 24 ஹவர்ஸும் நீங்களா இருக்கலாம், நீங்க உங்களோட இருக்கலாம், நீங்க உங்களை மட்டுமே கவனிச்சு இவ்வளவு நாள் வரைக்கும் பார்த்துருப்பீங்க இல்லையா, கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக, குடும்பத்துக்காக. ஸோ யாருமே நம்மளை பார்க்கறதே இல்லை. நம்ம பார்க்க இந்த 48 நாள்ல 360 டிகிரி 24 மணி நேரம் உங்களை மட்டுமே சிந்திப்பீர்கள், உங்களுக்காக மட்டுமே. நீங்க நல்லா இருந்தா போதும், எல்லாருமே நல்லா இருப்பாங்க. நம்ம ஒருத்தர் படுத்துட்டா நமக்காக யார் பார்க்கணும், குடும்பமே பார்க்கும். அவங்களால இப்ப காப்பாற்ற முடியலன்னா என்ன பார்க்கும், ஹாஸ்பிட்டல போட்டா ஹாஸ்பிட்டலே பார்க்கும், சமுதாயமே பார்க்கணும். ஒருத்தர் ஆரோக்கியமா இருந்தா எல்லாத்தையுமே பார்க்கலாம் இல்லையா, கரெக்ட் தானே. அப்ப நம்ம ஆரோக்கியம் நம்மளுடைய பிறப்புரிமை, கடமையும் கூட. நான் ஆரோக்கியமா இருக்கிறது கடமை. இடையில என்னுடைய நண்பர் மருத்துவர் சொன்னார், நான் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றது கண்ணிய குறைச்சலாமா, கடமை கண்ணியம் சொல்றது நான் சொல்லக்கூடாது. நான் உடம்பு சரியில்லைன்னு சொல்றது கண்ணிய குறைச்சல். அப்போ அந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியமாக விட்டாச்சு. ஓகே, ஆரோக்கியத்தை இழந்து விட்டோம், மீட்டெடுப்பது எளிது. அது உணவினால, வாழ்க்கை முறையால மாறும். அதை நாங்க இந்த 48 நாள் மண்டலாவில் இந்த 500 குடும்பங்கள் கிட்டத்தட்ட இந்த 3-4 வருட பயணத்துல நிறைய மிராக்கிள்ஸ். நீங்க என்னெல்லாம் சொல்றீங்களோ, என்னெல்லாம் பிரச்சனைன்னு சொல்றீங்களோ, அந்த பிரச்சனையெல்லாம் ஒண்ணுமே இல்லை. சரியா, என்ன வேணா நடக்கும், எல்லாமே நல்லதாவே நடக்கும். உங்க வீடே மாறிடும், வீடே ஒரு டிவைன், ஒரு தெய்வீகமா மாறிடும். எல்லாமே ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல வாழ்வியல் முறைக்குள்ள வந்துருவாங்க. சரிங்களா, வீட்டுல சங்கடங்கள் இருக்காது, சண்டை சச்சரவு, இந்த புரிதல், கணவன் மனைவி புரிதல், குழந்தைங்க அம்மா அப்பா புரிஞ்சிக்காம இருக்கிறது, சொன்னபடி கேட்காம இருக்கிறது, எல்லாமே இன்டகிரேட்டடா எல்லாமே சரியாயிடும். ஸோ அப்படி ஒரு அற்புதமான வகுப்பு மண்டலா டயட் அப்படிங்கிறது. ஸோ வர ஆகஸ்ட் 11ஆம் தேதி ஆரம்பிக்குது. 2 மாசம் நாங்க உங்களோட இருப்போம். நீங்க கிட்டத்தட்ட ஒரு 20 நாடுகள்ல கலந்துட்டு இருக்காங்க இது வரைக்கும். இப்ப இந்த பேட்ச்ல கூட நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எந்த ஊர்ல எந்த நாட்டுல இருந்தாலும் நீங்க எங்களோட இருக்கலாம், நாங்க உங்க வீட்டுல இருக்கோம். சரியா, உங்களோட தொடர்ந்து 2 மாதமும் தொடர்ந்து பயணிப்போம். அதுக்கப்புறமும் தொடரும். ஸோ இதுதான் மண்டலா டயட். அதனால உடல் ரீதியா, மன ரீதியா எந்த பிரச்சனை இருந்தாலும் அதுல இருந்து மீட்டு எடுத்துக்கலாம். இல்ல நான் இதெல்லாம் இல்ல, நல்லா இருக்கேன், இனி எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்வியல் முறைய என்னுடைய குடும்பத்துக்கு, என் குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னா தாராளமா யாரு வேணா கலாம். நன்றி. இதை பத்தி ஒரு 2 மணி நேரம் பேசுவோம். இன்னைக்கு சாயந்தரம் கூட ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் இருக்கு, நீங்க கேட்டனால சுருக்கமா சொல்லுங்க. நன்றி. ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் சார் இருக்கும் இந்த கிளாஸ்? 1.5 மணி நேரம் டெய்லியுமே இருக்கும். 48 நாளுமே டெய்லியுமே சந்திப்போம். வாட்ஸ்அப் கிளாஸ் எல்லாம் இல்லை. ஆமா, டெய்லி சந்திப்போம். டெய்லி அந்த இன்னைக்கு இருக்கிற என்னன்னு கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி விஷயம். 48 நாள் நல்லதையே பேசி, நல்லதையே சாப்பிட்டு, நல்லதையே பார்த்து இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய என்னது 48வது நாள் நம்மளுடைய வாழ்வியல கர்மாவில மாத்தி வாழ்வியே மாத்தி. அதுக்காக தான் ஒரு நாள் கூட விடாம இப்ப வரைக்கும் 12 பேட்ச் ஒரு நாள் கூட லீவ் விட்டது இல்லை, ஒரு நாள் கூட ஸ்கிப் ஆனது. அது எந்த ஊர்ல உடம்பு சரியில்லாம இருந்திருக்கோம், வெளியூர்ல டிராவல் பண்ணியிருக்கோம், எங்க இருந்த வகுப்புல இருந்திருக்கோம், கிளாஸ் மட்டும் மிஸ் ஆனதே இல்லை. நீங்களும் வர்றவங்களே அதே மாதிரி தான் சொல்லுவோம். சில பேர் தவிர்க்க முடியாத ஒரு நாள் வருவாங்க, பட் மேக்சிமம் எல்லாருமே அட்டென்ட் பண்ணிடுவாங்க 48 நாள். அப்படியே அது பார்ட் ஆஃப் லைஃப் ஆயிடும். அதுல உங்களுக்கு என்னென்னலாம் பிடிச்ச விஷயங்கள் என்னென்னலாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க, இப்ப வந்திருக்கவங்க அத்தனை பேருமே கம்ப்ளீட்டா பிராக்டிஸ் பண்ணி இப்ப இப்படி இருக்க பிக்சர் இப்ப நீங்க 5 பேர் வீடியோ ஆன் பண்ணிருக்கீங்க. எங்களுக்கு அதுல ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன் உங்ககிட்ட இருந்து எடுத்துப்போம். ஏன்னா டெய்லி உங்ககிட்ட இருக்க சேஞ்சஸ நாங்க படிச்சுக்கிட்டே இருக்கோம். அந்த ஃபேஸ்ல வந்து அப்படி ஒரு சேஞ்சஸ் தெரியும். வித்தின் a week. என் தங்கச்சி 21 கிலோ வெயிட் கம்மி பண்ணான் 48 நாள்ல. ஃபர்ஸ்ட் செகண்ட் மண்டலா படையல் ஆரம்பிச்சு 3வது படையல் ஜனவரியில் ஆரம்பிச்சோம். 21 மார்ச் மாசம் லாக்டவுன் வந்துருச்சு, யாருமே வரல, என்ன பண்றதுன்னு தெரியல. நாங்க தான் இருந்தோம், சமைப்போம், நாங்க சாப்பிடுவோம். இவங்க ஸ்ரீகாந்த் பானு எல்லாம் ஸ்டேட்டஸ்ல போடுவாங்க, இந்த பக்கம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராங்கன்னா வந்து போவாங்க. இப்படிதான் இருந்துச்சு. என்ன பண்ணலாம்னு தெரிஞ்சு ஸோ நான் ஒரு 20-15 வருஷம் பயணம். பானு ஸ்ரீ அவங்களாம் கிட்டத்தட்ட 5 வருஷமா இந்த இயற்கை வாழ்வியிலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் சமைச்ச உணவே சாப்பிட மாட்டாங்க, வெறும் பழங்கள் தான், பழம், ஜூஸ், இளநீ, இதுதான் இவங்களுடைய இப்ப வரைக்கும். இப்பவும் நானாவது ஒரு நேரம் சாப்பிடுவோம், ஒரு நேரம் 2 நேரம் சாப்பிடுவோம், அவங்க சுத்தமா சாப்பிட மாட்டாங்க. அப்படி சாப்பிட்டாலும் ஏதோ ஒரு நேரம் காய்கறி வேக வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ இவங்களுடைய வாழ்வியல் முறை, என்னுடைய குருமார்கள் மகரிஷி, குருஜி, இவங்களுடைய அனுபவம் இதெல்லாம் கலந்து ஒரு பாடத்திட்டமா உருவாக்கணும். ஸோ அப்ப இருந்து இப்ப வரைக்கும் இந்த உணவு முறைய கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த பேட்ச்ல என் தங்கச்சி ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணாங்க. ஸோ 21 நாள் அவருக்கு கல்யாணமாகி கிட்டத்தட்ட 15, 12, 13 வருஷம் ஆச்சு. ஸோ 2 பசங்க. ஸோ கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்ப எந்த உடல்நிலையில் இருந்தாலும் அந்த சாரி கட்டிட்டு அந்த உடம்பு குச்சியா இருப்பா. அந்த மாதிரி ஒரு சூழலை இன்னும் அந்த போட்டோ வச்சிருக்கேன். ஸோ இப்படி வந்தா. ஸோ அப்போ அப்படி மாறிச்சு. அதே மாதிரி டயபெட்டிக் மீண்டும் சொல்றேன்,
இந்த சர்க்கரை வியாதிங்கிறது ஒரு வியாதியே இல்லை, அதை பற்றி பயமே கூடாது. ஸோ அது உணவின் மூலியமா, எண்ணங்கள் மூலியமா, பயிற்சியின் மூலியமா ஈஸியா வெளியே வந்துடலாம். குணமாக்கலாம் கூட சொல்ல முடியாது. நோயா இருந்தால் தான் குணமாக்கணும், அது நோய் ஆக்கப்பட்டது. பிபி அதே மாதிரி தான் நோய் ஆக்கப்பட்டது. அப்போ இதெல்லாம் இவ்வளவு நல்ல விஷயங்கள் கிட்டத்தட்ட. இதுல ஒரு 200 ரெசிபி, இதுல ஒரு 200 ரெசிபி, இதுல காய்கறி, கீரை, பூவு, பழம் இதெல்லாம் ஒரு 200 ஐட்டம். இந்த அரிசி, தானியங்கள், நட்ஸு, மிளகு இதெல்லாம் பாசிட்டிவான விஷயங்கள் ஒரு இது இல்லாம முத்ரா தியானம் இருக்கு, அஃபர்மேஷன் இருக்கு, எழுதுறது, படிக்கிறது, டெய்லி இவ்வளவு நல்ல விஷயங்கள். நம்ம இதை பூரா பிராக்டிஸ் பண்ணுவோம், வெறும் வாய் வார்த்தை இல்லை. டெய்லி இந்த வாரம் பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் அடுத்த வாரம் உங்களுக்கு அடுத்த டயட்டே வரும். டெய்லி பார்ப்போம் இல்லையா? அப்ப டெய்லி பாக்குறப்ப நீங்க சொல்லணும். அப்ப சொல்லணும்னு கேட்டா சொல்லணும். அப்ப நீங்க கண்டிப்பா உங்களை செய்யணும். அப்ப 20-30 பேர் இருப்போம். ஒருத்தர் நல்லா செஞ்சு எனக்கு நல்லா இருக்கும்பாங்க, அடுத்தவங்க செய்ய முடியல, அடுத்த வாட்டி இல்ல அவங்க செஞ்சு நல்லா இருக்கு, அப்ப நான் செய்யணும் ஒரு எண்ணம் வரும். ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணிக்குவோம். ஒருத்தருடைய வளர்ச்சி, ஒருத்தருடைய மாற்றம் இன்னொருத்தருக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால எந்த தொந்தரவா இருந்தாலும் சரி ரொம்ப எளிமையா அதுல இருந்து மீண்டு வரலாம். நம்ம குழந்தைகளுக்கு சரி, இப்ப இருக்கிற நம்ம அடுத்த தலைமுறைக்கும் இது ஒரு நல்ல ஒரு வாழ்வியல் முறையா எடுத்துட்டு போகலாம். அப்படிதான் டிசைன் பண்ணிருக்கோம். யாரு வேணா இதுல கலந்துக்கலாம். நன்றி. பர்வதம், எப்படி இருக்கீங்க? எப்படி போகுது உங்க லைஃப்? சாரி, நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். இப்பதான் பேசுறேன், ரொம்ப நாளாக அப்புறம் பேசுறேன். ரொம்ப சிறப்பா இருக்கு அண்ணா. சோ பர்வதவர்தினி இவங்க அந்த நிறைய தற்சார்பு சார்ந்த விஷயங்கள், இயற்கை அலங்காரங்களை ரொம்ப பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப 2017 பர்வதவர்தினி வந்து அப்போ நானும் அவங்க எல்லாம் இது அப்பதான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்பதான் 2017 திருச்செங்கூர்ல வச்சு படையல் லான்ச் பண்றோம். ஞாபகம் இருக்கா? இனி உங்க போட்டோ. ஆமா, படையல். ஆமா, எழில் நடராஜன் அண்ணா, மஞ்சு பார்கவி அவங்களாம் சேர்ந்து தாய்நாடுன்னு ஒரு இது பண்ணாங்க. அதுலதான் ஃபர்ஸ்ட் டைம் படையல் இயற்கை உணவு தயாரிப்பு பயிற்சி மையமா ஆரம்பிச்சு அன்னைக்கு ஒரு 500 பேத்துக்கு அடுப்புலா சமையல சமைச்சு கொடுத்தோம். அங்க ஆரம்பிச்ச பயணம் இப்போ படையல் உணவகமா இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு. சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்குமே பாக்குறதுக்கு. நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல, பேஸ்புக்ல எல்லாம் வந்து பாரு இதையா சொல்றாரு கேளு, உனக்கு இது செட் ஆகும் அப்படின்றப்ப எனக்கு இவ்வளவு நல்லா தெரியும், ரொம்ப வருஷமா தெரியும் அப்படின்னு நம்ம சொல்றப்போ பெருமையா ரொம்ப மகிழ்ச்சி அண்ணா. நன்றி மேம். எஸ் கோபிகாமா, நந்திதாமா, நீங்க பேசலாம். ரொம்ப நல்லா இருந்ததுங்கண்ணா. எங்களுக்கே ரொம்ப ஆசையா இருக்கு. நானும் நந்தும் பேசிட்டே இருப்போம். அவங்கள பெரியவங்களை கூட்டிட்டு போகணும், நம்ம போய் அங்க சாப்பிடணும், உங்களை எப்படி இன்வைட் பண்றது அப்படின்ட்டுலாம் பேசிட்டே இருப்போம். இன்னைக்கு வந்து உங்களை மீட் பண்ணல ரொம்ப சந்தோஷம். அண்ட் நீங்க சொன்ன விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப ஏன்னா ஒரு கெஸ்ட் வரும்போதுமே நாங்க ரொம்ப ரசிச்சு கேட்போம். அது அடுத்தவங்களுக்கு பயனா இருக்குன்றது சேர்த்து எங்களுக்கு ரொம்ப அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்குமே அதே மாதிரி தான் இருந்தது. ஸோ ரொம்ப சந்தோஷம். கூடிய சீக்கிரம் நாங்க பெரியவங்களையும் கூட்டிட்டு வந்து அங்க வந்து சாப்பிட வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். கண்டிப்பா நான் ரெகுலரா வருவாங்க. பசங்களை விட அவங்க தான் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு கண்ட தண்ணியோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிப்பாங்க. அவங்களால சொல்லவே, நேத்து ஒரு பெரிய ஒரு டப்புன்னு காலில் விழுந்துட்டாரு நேத்து ஈவினிங். ஸோ என்ன வேணா சொல்லலாம் சார், இதை தவிர எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ ஏன்னா அவங்களுக்குள்ள அது உயிர் ஃபீல் பண்ணுன்னு சொல்லுவாங்களே, ரியலைஸ் பண்றது. அந்த உணவு வந்து அவங்க அங்க போய் ரியலைஸ் பண்ணுது. ஸோ வெளியே ஹோட்டல் சாப்பிட்டா வயிறு ஒரு மாதிரி இருந்து கஷ்டமா இருக்கும். அப்புறம் வந்து ஒவ்வொரு டிஷ்ஷும் அது பேசும். அந்த ஒவ்வொரு டிஷ்ஷு அதுல என்ன இருக்குங்கிறது அது பேசும். அந்த அளவுக்கு அது அந்த அளவுக்கு மாறி இருக்கு இயற்கை அருளால. கண்டிப்பா வாங்க. சூப்பர் சீனியர்ஸ் 70 வயசு 80 வயசு பெரியவங்களுக்கே அதை சொல்லி கொடுத்துருக்கோம். நேரடியாகவும் சொல்லி கொடுத்துருக்கோம், ஆன்லைன்லயும் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அது ஒரு நாள் ஏற்பாடு பண்ணுங்க. தாராளமா அவங்கள வச்சு அவங்களே செய்யணும். அவங்களே செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா பயம் போயிடும். சாப்பிட்டு அவங்களுக்குள்ள குணமாயிடுச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு அவ்வளவுதான். அப்புறம் அவங்கள பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை இல்லையா? ஏற்பாடு பண்ணுவோம். கண்டிப்பாங்க சார். இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்குங்க. எனக்கும் நீங்க சொல்லும் போது அது நல்லா இருக்கும்னு தோணுது. அவங்களை எல்லாம் எடுத்து வைக்க சொல்லிட்டு உங்க கூடயே சேர்ந்து மெயினா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுலதான் இருக்குங்க. ஒரு தடவை சாப்பிட்டுட்டாங்கன்னா அப்ப கண்டிப்பா பிடிச்சிரும் எல்லாருக்கும். ஆரம்பத்துல எங்களுக்கு சேலஞ்சா இருக்கு சாப்பிட வைக்கிறதால. இப்பெல்லாம் முளைப்பயிரெல்லாம் சாப்பிட மாட்டாங்களே பெரியவங்க, சின்னவங்களுக்கு கொடுத்தாவே. ஆனா முளைப்பயிரெல்லாம் இப்ப 1 இல்ல 3 தடவை வாங்கி சாப்பிடுறாங்க பெரியவங்க. சோ செய்யற மெத்தட்ல தான், சரிங்களா? அதனால தாராளமா எல்லாத்தையுமே வாழைக்காய், வாழைப்பூ, எந்த காயா இருந்தாலும் சாப்பிட வச்சிடணும். சோ அது கேரண்டி. 80 வயசு 84 வயசு தாத்தா பாட்டியா இருந்தாலும் பல்லு இல்லாதவங்களே இயற்கை உணவு சாப்பிட வச்சு. சூப்பர். எங்களுக்கு ரொம்ப நாங்க பிளஸ்டா ஃபீல் பண்றோம். நீங்களும் பானுவும் இங்க வந்து எங்களுக்காக இவ்வளவு விஷயங்கள் ஷேர் பண்ணது. நீங்க நான் ரொம்ப ப்ரே பண்ணிக்கிறேங்க சார். நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லா இருக்கணும். ரொம்ப நன்றி வந்ததுக்கு. எல்லாரும் நல்லா இருக்கணும் இல்லையா? வேற ஏதாவது பேசுறீங்களா? அவங்க 2 பேரும் இல்லாம வேற யாராவது பேசுங்க.
எப்படி இருந்துச்சு? ஏதாவது நீங்க எதிர்பார்த்த அளவு கிடைச்சா? கண்டிப்பா குருஜி அடிக்கடி சொல்லுவார். குருஜி எல்லாம் முடிச்சுட்டு கடைசியா சொல்லுவார். கடைசியா வகுப்பெல்லாம் முடிச்சுட்டு கொடுப்பதில் நான் என்றுமே திருப்தி அடைவதில்லைன்ட்டு. சோ என்னால 1 மணி நேரத்துக்கு இவ்வளவுதான் கொடுக்க முடிஞ்சுச்சு. இன்னொரு நாள் நல்லா கொடுக்கலாம். குடிப்பையா நீ எனக்கும் அவங்க நந்திதாவும் கோபிகாவும் சொன்ன மாதிரி ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, அவர் இந்த பெரியவர் கால்ல விழுந்தாருன்னு சொன்னீங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் எங்களுக்கும் இருக்கு. நல்ல சிரிச்ச முகத்தோட ஒரு தெய்வீக கடாட்சம் உங்க 2 பேத்து முகத்திலயும் தெரியுதுங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சந்தோஷன்ற வார்த்தை வந்து ரொம்ப சின்னதா எங்களுக்கு தெரியுது. மகிழ்ச்சி. ஆமா. சந்தோஷம் சொல்லக்கூடாது. சந்தோஷத்துலயே தோஷம் விழுந்திருக்கு, நெகட்டிவ். அதனால மகிழ்ச்சி, ஆமா, ஆனந்தம், மகிழ்ச்சி இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தலாம். என்னைக்கோ ஒரு நாளைக்கு பேசலாம். ஆமா, சொல்லுங்கம்மா சுசீலாமா. வணக்கம். குடிபாய் ஏதாவது சொல்லணும்னு விரும்புறீங்களா? சுடர். யாரு? சுடரா? எங்க? இல்ல நடுப்புற என் பொண்ணு வந்தா, அதனால சொல்றாங்க. இல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசினது. நான் வந்து அவங்க படையல் சிவா சார் எல்லாம் வந்து யூடியூப்ல பார்த்து ரொம்ப செலிபிரிட்டி ரேஞ்சுக்கு நான் வச்சிருக்கேன். இன்னைக்கு அவங்க கூட இன்டராக்ட் பண்றோன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லாஸ்ட் இயர் வந்து என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க, இங்க சென்னையில நோ ஆயில் நோ பாயில் ரெஸ்டாரண்ட் இருக்கு. அவங்க வந்து வெயிட் லாஸ்க்காக வந்து அங்க 30 days வந்து சாப்பிட்டாங்களாம். பட் அவங்க சொன்னது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நிறைய என்னோட மற்ற சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருந்ததுதான் ரிவர்ஸ் ஆச்சு. அவங்களுக்கு அந்த நெஞ்செரிச்சல், தூக்கமின்மை, ஐடில ஒர்க் பண்றதுனால நிறைய ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருந்துச்சு. பட் அந்த 30 days நான் சாப்பிட்டது வெயிட் லாஸ் போனதை விட எனக்கு நிறைய டிசீஸ் ரிவர்ஸ் ஆனது ரொம்ப சந்தோஷம்னாங்க. பட் நான் அதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது. பட் வீட்டுல நான் வந்து அதிகபட்சம் இந்த அவல் பெசரி வைக்கிறது, முளை கட்டின பயிரை தவிர வேற எதுவுமே இது வரைக்கும் நான் நோ ஆயில் நோ பாயில் ட்ரை பண்ணதில்லை. பட் நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும் போது எனக்கு அந்த பாதாம் பிசின் பாயசம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்றேன். ரொம்ப கண்டிப்பா கண்டிப்பா சார். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்து பேசினதுல. ரொம்ப தேங்க்யூ. நன்றி. உங்க எல்லாரும் யூடியூப் வீடியோ பார்த்து நானும் இட்லி பண்ணிருக்கேங்க. மத்தபடி சாலட் எல்லாம் நான் பண்ணிருக்கேன். சரிங்க. இனி நிறைய ரெசிபி போட்டிருக்க பாருங்க. கண்டிப்பாங்க. நான் சொன்ன ஜூசஸ் இதெல்லாம் போட்டிருக்க, பாயசம், ஜூசஸ், லட்டு இதெல்லாம் நிறைய இருக்கு. ஒரு 20-21 ரெசிபி இருக்கு, பார்த்து செய்யுங்க. கண்டிப்பாங்க. இதே மாதிரி கிளாஸஸ் தனியா ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறோம் டைரக்டா. இது மாதிரி இப்ப நம்ம ஹோட்டல் என்ன கொடுக்குறோமோ அது எல்லாமே ஒவ்வொரு மாசத்துல ஒரு வாரம் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வரும், ஒரு வாரம் லஞ்ச் ரெசிபி வரும். அப்படியே என்ன அப்டேட் பண்ணிருக்கோமோ அது என்ன ஹோட்டல்ல மெத்தட்ல பண்றோமோ அதே மெத்தட்ல சொல்லி கொடுக்குறோம். மாசத்துல 2 வகுப்பு, சனி ஞாயிறுல. இதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில காலையில ஒரு 8 மணிலிருந்து 10 மணி வரை 2 மணி நேரம் நடக்கும். நீங்க கலந்துக்குங்க. நம்பர் நோட் பண்ணிக்கங்க, இல்ல நம்பர் வாங்கிக்கங்க. வாட்ஸ்அப் படையல் அகாடமின்னு ஒரு வாட்ஸ்அப் குழு இருக்கு. அதுல உங்க நம்பர் கொடுத்தீங்கன்னா அதுல ஆட் பண்ணிடுவோம். எங்களுடைய அப்டேட்ஸ் இதெல்லாம் வந்துட்டே இருக்கும். தொடர்ந்து எங்களோட பயணம் பண்ணலாம். நாங்க எல்லாமே குரூப்ல ஓகே. நன்றி. நன்றிங்க. நன்றிமா. நிறைவு பண்ணிக்கலாமா? எப்போதும் வழி நடத்தட்டும். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி. நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி. நன்றி.